ஜெய்பீம் நம உதாயம். பாபாசா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தரும் அவர் தம்மமும் நூலிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடந்து கொண்டிருக்கும் காணொலி நிகழ்ச்சியில நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கிறோம். இதுவரை நடந்த அனைத்து காணொலி நிகழ்ச்சிகளையும் இந்த ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம எவ்வளவு முடிச்சிருக்கோம் அப்படின்னா, நூல் 4 மதமும் தம்மமும் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய 4 பகுதிகளில் 4வது பகுதியில் இருக்கோம். இப்போ இந்த 4வது பகுதியிலையும் 2 டாபிக் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம், இல்லறம் அண்ட் நல்லொழுக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நன்னெறியோட தொடர்ச்சி. போன வாரமே நன்னெறியை பற்றி நம்ம ஆரம்பிச்சிட்டோம், அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம இந்த வாரம் கொண்டு போறோம். இதெல்லாமே புத்தரின் பேருரைகள் கீழே வருது, அவருடைய டைரக்ட் சர்மன்ஸ். அவர் வாழ்ந்த காலத்தில் ஒவ்வொரு ஊரா அவர் போய் மக்களை சந்திச்சு அல்லது பிக்குகள் கிட்ட பேசுறது தான் அந்த சர்மன்ஸ் சொல்றோம். அந்த சர்மன்ஸை நம்ம தொகுத்து கொடுத்துருக்கிறாரு டாக்டர் அம்பேத்கர். ஸோ அதுல 6 டாபிக் கீழே தொகுத்து கொடுத்ததுல நம்ம 2 டாபிக் முடிச்சுட்டு 3வது டாபிக்கான நன்னெறியில போயிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம முடிச்சது இல்லறத்தார் எப்படி நடந்துக்கணும், அடுத்தது நல்லொழுக்கம். இந்த நல்லொழுக்கம்ங்கிறது நமக்கு தெரியும், பஞ்சசீலம். இந்த பஞ்சசீலத்தை தவறாம பின்பற்றுறது தான் புத்திஸ்டோடைய ஒரு கொள்கை. அதுதான் இந்த நல்லொழுக்கம் அப்படிங்கிறது. இந்த 5 பஞ்சசீலம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போதும் நம்ம அதை தான் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறோம். ஆனா இதனோட அடிப்படை என்ன அப்படின்னா, நம்மள மாதிரி தான் அடுத்தவங்களையும் நினைக்கிறது. நமக்கு எதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது அடுத்தவங்களுக்கும் தானே வேணும். நமக்கு எதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது அடுத்தவங்களுக்கு வரக்கூடாது இல்லையா? அப்படிங்கிற அந்த சகோதரத்துவ சிந்தனை தான் ஒழுக்கம் பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த பஞ்சசீலத்துல எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு நாமே மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக்கிறோம். அதன்படி வாழ்ந்து காட்டணும். வெறுமனே நம்ம பஞ்சசீலத்தை ஒரு மந்திரம் ஓதுற மாதிரி ஓதிட்டு போகக்கூடாது. அது வெறுமனே அப்படி பேசுறதுனாலயோ அல்லது தொடர்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறதுனாலே ஆட்டோமேட்டிக்கா அது வேலை செய்யணும் கிடையாது. நம்ம மனதார முடிவெடுத்து நம்ம வெளியில சொல்றோம், அப்பதான் அதனுடைய வேலை நடக்கும். அது சொல்றதுனால அது வேலை செய்யாது, யோசிச்சு சொல்றதுனாலதான் மட்டும் வேலை செய்யும். அது ஒரு தீர்மானமா முடிவு எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி புத்தருடைய அந்த நல் ஒழுக்கங்களை நம்ம பார்த்ததுல பஞ்சசீலத்தின் கீழ் ஒரு சிலதெல்லாம் செய்யணும், ஒரு சிலதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு. நம்ம அந்த செய்யக்கூடாதவை தான் நம்ம பஞ்சசீலத்துல எப்பயுமே நம்ம மறுபடியும் சொல்லிக்கிறோம். அதை செய்யறத நிறுத்திட்டோம் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதனுடைய நேர்மறையை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். இப்போ பஞ்சசீலத்துடைய நேர்மறை என்ன? உயிர்வதை தவிர்த்தல் அப்படின்னா நம்ம அடுத்த உயிர்களுக்கு தீங்கு விளைக்காம இருக்கிறது அப்படின்னு வருது. அதோட போதுமா அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் அடுத்த உயிர்களிடத்தில் கருணையோட நடந்துக்கிறது அப்படின்னு அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வருது. அந்த மாதிரி இந்த பஞ்சசீலம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு வெறும் நெகட்டிவ் மட்டும் சொல்லிட்டு போகல, என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் சென்ஸையும் நம்ம கிட்ட வளர்க்குது. அதுதான் பஞ்சசீலம். ஓகே, இப்போ அந்த ஒழுக்கத்துக்கு அடுத்த டாபிக் நன்னெறி. நன்னெறிங்கிறது ரைட்டியஸ்னஸ். இந்த ரைட்டியஸ்னஸ்னா என்ன? ரைட்டியஸ்னஸ்ங்கிறது நம்ம அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை பௌத்தத்துல. அப்ப இந்த நன்னெறி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். அது அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம இந்த வாரம் கண்டினியூ பண்ண போறோம். என்ன அப்படின்னா நன்னெறி அப்படின்னா, புத்தர் நன்னெறி என்ன அப்படிங்கிறது சொல்றதுக்கு பதிலா அகைன் பஞ்சசீலத்துல எப்படி எதெல்லாம் செய்யக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணுங்கிறத சொல்றாரோ, அதே மாதிரி தான் இதுலயுமே நன்னெறியிலையுமே அதே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்றாரு. எதெல்லாம் நன்னெறி அற்றவை அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்போ அதுக்கு நேர்மறையா நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் நன்னெறி உள்ள செயல்கள் அப்படின்னு. இது ரெண்டையுமே நம்ம போன வாரம் பார்த்தோம். நன்னெறி எவை அப்படின்னு பார்த்தா, உடலால் செய்யக்கூடிய 3 செயல்கள், அதை தவிர்க்க வேண்டிய செயல்கள் என்ன, அதெல்லாம் நன்னெறியற்றவை. செய்ய வேண்டிய செயல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி வாயால் பேசக்கூடிய பேச்சுக்கள், அந்த பேச்சுக்கள்லையும் எதெல்லாம் பேசக்கூடாது, எதெல்லாம் பேசணும். அது மட்டும் இல்லை, சிந்தனை, ஈவன் திங்கிங் லெவல்லே நம்ம என்ன செய்யறோம் என்ன பேசுறோங்கிறத தாண்டி என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதுதான் பௌத்தத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சிந்தனை தான் ஒரு மனிதனுடைய செயலையும் பேச்சையும் நிர்ணயிக்குது. செயலையும் பேச்சும் ஒரு மாதிரி செஞ்சுட்டு சிந்திக்கிறது வேற மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு உண்மையான செயலா இருக்காது, உண்மையான பேச்சா இருக்காது, அதனுடைய எஃபெக்ட் அங்க இருக்காது.
அதனால சிந்தனை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் வெறுமனே மந்திரம் ஓதுறது எந்த வகையிலையும் யூஸ் கிடையாது. அதை எதுக்காக செய்யறோம், என்ன சொல்றோம் அப்படிங்கிறத யோசிச்சு மனதார முடிவெடுத்து தாமாக முன் வந்து சொல்றது தான் அந்த பஞ்சசீலமே ஒழிய, அது ஒரு மந்திரம் 10 பேர் உட்காந்து மொத்தமா ஓதுனா அங்க வர 100 பேருக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்கவுங்க மனசு அதை முடிவு பண்ணும். அப்படி முடிவு பண்றது தான் இந்த ஆஹ், சிந்தனை அப்படிங்கிறது. ஸோ சிந்தனை லெவல்லே புத்தர் அதுக்கு நமக்கு ஒரு கோட்பாடுகளை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்கிறார். இதுதான் இப்ப இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, உடலால் செய்யக்கூடிய செயல்கள் எதெல்லாம் உடலால் செய்யக்கூடிய செயல்கள் நல்லது அப்படின்னு நம்ம அதே பஞ்சசீலம் தான் வந்தது. ஆஹ் அடுத்த உயிர்களை துன்புறுத்தக்கூடாது, அடுத்தவர்கள் பொருளை எடுக்கக்கூடாது, ஒழுக்கமற்ற காம செயல்களை செய்யக்கூடாது. இதெல்லாம் உடலால் செய்யக்கூடிய விஷயங்கள். இந்த மூணையும் நம்ம செய்யக்கூடாது. ஒரு புத்திஸ்ட் ரைட்டியஸ்னஸ், அதாவது நன்னெறிய பின்பற்றக்கூடிய ஒரு பௌத்தர் இதை நம்ம செய்யக்கூடாது. அடுத்தது, அப்போ அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? நம்ம அடுத்தவங்களை துன்புறுத்தக்கூடாதுங்கிறதுக்கு பதிலாக அடுத்தவங்களிடம் அன்பாகவும் கருணையாகவும் நடந்துக்கணும். பிற உயிர்கள் இடத்தில், எல்லா இடத்துலையும், மனிதர்கள் மட்டும் இல்லை, எல்லா உயிர்கள் இடத்துலையும் நம்ம கருணையா நடந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு நன்னெறியான செயல். அதே மாதிரி அடுத்தவங்க பொருளை நம்ம எடுத்துக்க கூடாது, அது நன்னெறியற்ற செயல். அப்போ நன்னெறி உள்ள செயல் எது அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற பொருளையும் அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்து அளிக்கக்கூடிய அந்த மனம், அது தானம். அது பொருள்னு இல்லை. நம்ம அதுதான் நம்ம பௌத்தத்துல சொன்னது என்னன்னா, நம்ம ஒருத்தவங்களுடைய ஆஹ், ஒரு பாதுகாப்பு உணர்வை வளர்க்கறது கூட ஒரு வகையில தானம் தான், அபய தானம்னு சொல்லுவோம். அவங்க கஷ்டப்படுறாங்க, ரொம்ப சிரமமா இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க கிட்ட போய் ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தை, நான் இருக்கேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றது கூட ஒரு வகையில தானம் தான். அது மாரல் சப்போர்ட். அடுத்தது, நமக்கு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நான் செஞ்சு பார்த்தேன், இது எனக்கு நல்லா இருந்தது அப்படிங்கிறதோ, அல்லது நம்ம ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க அவங்க படிச்சு புரிஞ்சுக்கிறாங்க ஒரு விஷயத்த, அவங்களுக்கு அது இன்னொரு சக நண்பனுக்கு அதை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு சொல்லி கொடுக்கறது கூட ஒரு வகையில தானம் தான். அது தம்ம தானம், அறிவு தானம். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை நம்ம மட்டுமே வச்சுக்கணும்னு நினைக்கிறதோ, அல்லது அடுத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம அதை அவங்கள வற்புறுத்தி எடுத்துக்கிறதுக்கு தாண்டி நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை தாமாக முன் கொடுக்கக்கூடியது ஒரு நன்னெறியுள்ள செயல் அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது, ஒழுக்கமற்ற காம செயல்களை ஈடுபடக்கூடாது. நம்ம ஒரு அந்த காம செயல் அப்படிங்கிறது பிக்குகளுக்கு அது நிரந்தரமாக தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஆனா உபாசகர்களுக்கு காம செயல்ங்கிறது அதனுடைய ரீப்ரொடக்ஷனுக்கு அது தேவைப்படும். அதே மாதிரி ஒரு ஆண் பெண் இடையே இருக்கக்கூடிய அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வகை பாடி லாங்குவேஜ் அது. ஆனா இதுல என்ன அப்படின்னா, மனம் சார்ந்து இருக்கணும். அந்த மனம் பகுத்தறிவு சார்ந்து இருக்கணும். யார்கிட்ட செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த உணர்வு இருந்தாதான் அது ஒழுக்கமுள்ள காம செயல். இல்ல வெறும் பாடி லஸ்ட், உடல் இச்சைக்காக போய் காம செயல் செய்யறது ஒழுக்கமற்ற காம செயல். இப்படி பார்த்தோம். நம்ம இது உடலால் செய்யக்கூடிய 3 செயல்கள். அடுத்தது, வாயால் பேசக்கூடிய 4 பேச்சுக்கள் என்ன அப்படின்னா, எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, நம்ம பொய் பேசக்கூடாது, அடுத்தவர்களை துன்புறுத்தும் வகையில் நம்மளுடைய வார்த்தைகள் இருக்கக்கூடாது, பயனற்ற வகையில் வெட்டியா பேசிட்டு இருக்கக்கூடாது. அடுத்தது, புறம் பேசக்கூடாது. ஒருத்தவங்களை சொல்றத இன்னொரு இடத்துல போய் வேற மாதிரி பேசுறது, அவன் மேல் சொன்னான் அப்படின்னு சொல்லி மாத்தி சொல்லி பகைமையை உருவாக்குறதோ, அல்லது அவனை பத்தின ஒரு ரெப்புடேஷன், அவனுடைய மதிப்பை கெடுக்கக்கூடிய வகையில நம்ம பேசக்கூடாது. எதையா இருந்தாலும் நேருக்கு நேர் பேசணும். அப்படிங்கிற இந்த 4 சிந்தனைகளோட செயல்படுறது தான் நம்மளுடைய நன்னெறியான பேச்சுன்னு அர்த்தம். அடுத்தது, மனதால் நினைக்கக்கூடிய 3 சிந்தனைகள். இந்த 3 சிந்தனைகள் என்ன அப்படின்னா, அடுத்தவங்களுடைய பொருளை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த சிந்தனை வரக்கூடாது. நம்ம எடுத்துக்கிறோங்கிறது அடுத்தது, எடுத்துக்கணுங்கிற அந்த சிந்தனை கூட வரக்கூடாது. அதே மாதிரி அடுத்தவங்களை துன்புறுத்தணும் அப்படிங்கிற, அடுத்தவங்களாம் நம்ம சுத்தி இருக்கிறவங்கலாம் நம்மளை விட கீழே இருக்கணும், அவங்கெல்லாம் அழிஞ்சு போயிடணும், நல்லா வேணும் அவனுக்கு, அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு குரூர திருப்தி கிடைக்குது பாருங்க, அது இருக்கக்கூடாது. இப்பெல்லாம் அதை டார்க் ஹியூமர்னு வேற சொல்லி அது வேற ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு இப்ப இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன்ல. அது டார்க் ஹியூமர். அடுத்தவன் அழியிறது, ஒரு விலங்கை ஒருத்தன் துன்புறுத்தி அது ரத்தம் கக்க கக்க ஒரு
இன்ஸ்டாகிராம்ல ரீல் எடுத்து போட்டாலும் அதை பார்க்கறதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் வியூவர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா குரூர புத்தி. அவன் ஆக்சுவலா அவனே செய்யலைன்னா கூட அவனுக்கு அதை பார்த்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது பாருங்க. இதுவே இருக்கக்கூடாது. இதுவே இந்த துன்புறுத்தும் சிந்தனை கூட இருக்கக்கூடாது ஒரு பௌத்தர்கிட்ட. அப்ப இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு வகையில பஞ்சசீலத்திலே வந்திருக்கு. அடுத்தவர்களை துன்புறுத்தக்கூடாது, அடுத்தவர்கள் பொருளை அடையக்கூடாது அப்படின்னு. ஸோ அது அது மனதால கூட நினைக்கக்கூடாதுங்கிறது தான் அந்த நன்னெறியில சிந்தனைகளால் செய்யக்கூடிய நன்னெறி விஷயங்கள் வருது. மூணாவது நன்னெறி சிந்தனை என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்திலையும் சரியான கண்ணோட்டம் இருக்கணும். ரைட் வியூ. இதுதான். ஏன்னா இந்த விஷயம் உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிற நமக்குன்னு ஒரு கண்ணோட்டம் இருக்கும் இல்லையா? அந்த கண்ணோட்டம் சரியான கண்ணோட்டமா இருக்கிறது தான் நன்னெறி சிந்தனை. ஒருத்தவங்களை பத்தி இவன் இப்படிதான் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அங்க என்ன அவனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த தெரிஞ்சுக்கிறது இதுல மிஸ்டேக் ஆகிறதுனால தான் நமக்கு நிறைய பேருக்கே பிரச்சனை. ஐயோ அப்படியா, நான் தெரியாம அப்படின்னு நினைச்சிட்டேன், சாரி, இன்னும் பின்னாடி போய் வருத்தப்படுறதுக்கும், அவன் என்ன இப்படி தப்பா நினைச்சிட்டான் அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட போய் சண்டை போடுறதுக்கும், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உண்மை என்ன அப்படிங்கிறத வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியாம இருக்கிறது தான். அப்ப இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? எல்லாருமே எல்லாத்தையும் போய் சொல்லிட்டே இருக்க முடியுமானா, அதை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தியை வளர்க்கறது தான் நம்ம பௌத்தம். இந்த ரைட் வியூ டெவலப் பண்ணும். இந்த ரைட் வியூ டெவலப் பண்றது தான் என் வழி மார்க்கம். அல்டிமேட்டா நம்ம ஒரு புத்திஸ்ட் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்திலையும் சரியான கண்ணோட்டம். ஒரு கல்லு காமிச்சு நம்ம கிட்ட சாமின்னு சொல்லிட முடியாது. அது கல்லு தானே அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த பகுத்தறிவை வளர்க்கறது தான் என் வழி மார்க்கத்தோட வேலை. அதுதான் ஒரு புத்திஸ்டோட வேலை. இந்த பகுத்தறிவு வளர்ந்துருச்சு அப்படின்னா, இந்த ரைட் வியூ, எல்லா இடத்துலையும் ஒரு சரியான கண்ணோட்டம் மட்டும் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா, நம்ம நம்மளும் பாதுகாப்பா இருந்துக்குவோம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோடையும் பாதுகாப்பையும் நம்ம உறுதிப்படுத்தி நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இந்த எண்வழி மார்க்கம். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா பௌத்தம்னா என்னன்னா, திரும்பி திரும்பி கடைசியில எண்வழி மார்க்கத்துல முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும். நீங்க என்ன, நீங்க எல்லாமே புத்திஸ்டாமே, நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டா, நாங்க எண்வழி மார்க்கத்தை பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி, ஏதாவது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர், அவ்வளவுதான். நாங்க புத்தரை வச்சு கும்பிடுவோம், புத்தருக்கு மெழுகுவர்த்தி ஏற்றுவோம், புத்தருக்கு பூ போடுவோம், பௌர்ணமின்னா ஒன்னா சேருவோம், நாங்கெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னா அதெல்லாம் அடுத்தது, இரண்டாம் பட்சம். முதல் இது என்ன அப்படின்னா, நீங்க புத்திஸ்டாமே நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா, நாங்க எண்வழி மார்க்கத்தை பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப அந்த எண்வழி மார்க்கம் என்ன சொல்லுது நமக்கு அப்படின்னா, 4 நன்னெறிகளை சொல்லுது. அந்த 4 நன்னெறிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த ரைட் வியூ, சரியான கண்ணோட்டம். அது நம்ம பார்த்தோம். ஸோ அந்த 10 விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? உடலால் செய்யக்கூடியது, பேச்சால் வரக்கூடியது அண்ட் மனதால் வரக்கூடியது. இந்த 3 விஷயமே இதுல உள்ள அடங்கியிருக்கு. அது 4 எண்வழி மார்க்கத்துல 4 பகுதிகளில் வருது. என்ன? உடலால் செய்யக்கூடிய விஷயங்கள், ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட். ரைட் ஆக்ஷன்ங்கிறது சம்மா கமெண்டோ, ரைட் லைவ்லிஹுட் சம்மா அஜீவோ பாலி. அப்ப இது ரெண்டும் உடலால் செய்யக்கூடிய விஷயங்கள். அடுத்தது அதுதான் நம்ம 3 உடலால் செய்யக்கூடிய விஷயங்கள்னு அந்த கேட்டகரியில வந்துருச்சு. அது எண்வழி மார்க்கத்துக்குள்ளே இப்போ சேர்ந்துருச்சு. அப்ப நன்னெறிங்கிறது எங்க இருக்குன்னா, அது நல்லொழுக்கத்துல இருக்கு, பஞ்சசீலத்துல தான் இருக்கு. அது எங்க இருக்குன்னா, அது எண்வழி மார்க்கத்துக்குள்ள வருது. ஸோ எல்லாத்தையும் திருப்பி திருப்பி உள்ள கொண்டாந்து எண்வழி மார்க்கத்துல நம்ம பொருத்தி பார்த்துட்டு ஈஸியா வச்சுக்கலாம். ஏன் அப்படி அதுல பொருத்தி பார்க்கணும்னா, அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப அடுத்தது, இது உடலால் செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்தோம். அடுத்தது வாயால் பேசக்கூடிய பேச்சுக்கள்ல 4 நன்னெறிகள் பார்த்தோம். அதுதான் ரைட் ஸ்பீச்னு வருது எண்வழி மார்க்கம். சம்மா வாச்சா. அப்போ சிந்தனையிலேயே நம்ம அடுத்தவங்க துன்புறுத்தக்கூடாது, அடுத்தவங்க பொருளை எடுத்துக்க கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் சரியான கண்ணோட்டத்தை ஒரு பௌத்தர் வச்சிருக்கிறாரு. இப்ப நம்ம பேசும்போதே நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா அவர்கிட்ட போய் கேட்போம். அவர் எப்பயுமே சரியா சொல்லுவாரு, அவருக்கு அதுல கரெக்டான ஒரு கண்ணோட்டம் இருக்கும் அப்படின்னு போய் அவரை பாக்குறோம் பார்த்தீங்களா? அந்த கண்ணோட்டம் தான். அந்த கண்ணோட்டத்தை ஒரு பௌத்தர் கண்டிப்பா டெவலப் பண்ணிப்பாங்க. இதை நம்ம குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அவங்க அவங்களுடைய பியர் குரூப்ஸ்ல, அவங்க அந்த ஸ்கூல்ல ஒரு பௌத்த குழந்தை எப்படி இருக்கும்னா, பிற குழந்தைகளால மதிக்கப்படும். நம்மளுமே அதை ஃபாலோ பண்ண நம்ம ஆஃபீஸ்ல, நம்ம வேலை செய்யற இடத்துல நம்மளை நம்புவாங்க அடுத்தவங்க. ஒரு சம்மா வாச்சால நம்ம காசிப் பண்ண மாட்டோம், அடுத்தவங்க கிட்ட புறம் பேச மாட்டோம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ புறம் பேசாதவங்கள மற்றவங்களுக்கு பிடிக்க தானே செய்யும். ஒரு சாதாரண இடத்துல என்ன, அவன் தனித்து நிற்கிறான், அவன் போட்டு கலந்துக்கவே மாட்டேங்கிறான், அடுத்தவனை பத்தி நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது வரமாட்டேங்கிறான் அப்படின்னு நினைச்சா கூட, தனக்குன்னு ஒண்ணு வரும்போது, அவங்களுக்குன்னு ஒரு ரகசியம் வரும்போது அவங்க யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா நம்மகிட்ட தான் சொல்லுவாங்க. நம்மகிட்ட தான் ஆறுதல் தேட நினைப்பாங்க.
ஏன்னா நம்ம மனசு அவங்க மனசுல நம்ம வந்து நம்மளை பத்தி ஒரு உயர்வான அபிப்பிராயம் வச்சிருப்பாங்க. இதுதான் இந்த எண்வழி மார்க்கம் நமக்கு கொடுக்கறது. அப்ப இந்த எண்வழி மார்க்கத்துல ஒரு சரியான கண்ணோட்டத்தை நமக்கு வளர்த்து விட்டுடும் இந்த எண்வழி மார்க்கம். ஸோ அப்ப இந்த 4 நன்னெறிகளும் எண்வழி மார்க்கத்தில் தான் இருக்கு. சம்மா வாச்சா, சரியான பேச்சு, சரியான செயல், சரியான சிந்தனை. இந்த நாளையும் எப்படி அடையிறது அப்படிங்கிறதுக்கு தான் மிச்சம் 4. அதுதான் வந்து அந்த 4 வழிமுறைகள். இந்த 2 சேர்ந்தது தான் என் வழி மார்க்கம். அப்ப நான் வந்து ஒரு நல்ல நன்மதிப்பை பெறுறது மற்றவங்க கிட்ட. என்னுடைய கண்ணோட்டம் நல்லா இருக்கணும், என்னோட பேச்சு நல்லா இருக்கணும், என்னோட செயல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் செய்யணும் அந்த மாதிரி நான் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் ரைட் இன்டென்ஷன். சம்மா சங்கப்போ, அதை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். ரைட் திங்கிங், யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அது யோசிச்ச ஆரம்பிச்ச உடனே நம்ம அதற்கான முயற்சி எடுக்கணும். சம்மா வயமோ, அதாவது ரைட் எஃபர்ட், அதுக்கான முயற்சி எடுக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம மைண்டை வந்து கவனமா கவனிக்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல தான் தியானம் பயன்படும். நம்ம கவனிக்க ஆரம்பிச்சு நம்மளுடைய மைண்ட் வந்து எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம எல்லா விஷயங்களிலுமே நம்ம கவனமாவே இருக்க ஆரம்பிப்போம். இந்த கவனம் வர வர நம்ம மைண்டு என்ன யோசிக்குதுங்கிறது நம்மளுடைய கவனத்துக்கு வந்துருது. அப்போ சவறான சிந்தனைகள் நம்ம மனசுல எழுந்த உடனே நம்ம அதை கட் பண்ணிடுவோம். அங்கேயே அந்த இடத்துல நம்ம அதை ஸ்டாப் பண்ணிட முடியும். அதான் அந்த ரைட் வியூ. ஸோ இது எது கொடுக்குதுன்னா நமக்கு வந்து மைண்ட்ஃபுல்னஸ் கொடுக்குது. அதனாலதான் இந்த எண்வழி மார்க்கத்தை 3 பகுதிகளா பிரிச்சு சொல்றாங்க. ஒண்ணு வந்து அறிவு சார்ந்தது. அறிவு சார்ந்ததுன்னு ஒரு விஷயத்தை பத்தின ஒரு கண்ணோட்டம், அந்த கண்ணோட்டத்தை அடையணுங்கிற ஒரு நோக்கம். அப்ப இது 2மே இருந்தது. அந்த நோக்கம் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? அந்த ரைட் வியூவை அடையிறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒழுக்கமா இருக்கணும். இது வந்து வெறுமனே புக்கு படிக்கிறதுனால வரக்கூடியது அல்ல. பௌத்த உயர் ஞானம் அப்படிங்கிற அந்த ரைட் வியூங்கிறது படிச்சா கிடைக்கக்கூடிய வியூ கிடையாது. அது வந்து லிட்ரரி அறிவு, அதாவது பள்ளி கல்வி சார்ந்த அறிவு வேற, வாழ்வியல் சார்ந்த அறிவு வேற. இந்த வாழ்வியல் சார்ந்த அறிவுங்கிறது நம்ம ஒவ்வொரு உயிரினத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஆடு மாடு விலங்கு எதுனாலுமே வந்து அது தனக்கு ஆபத்து எது, தனக்கு எது பாதுகாப்புன்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சக்தி இருந்தா மட்டும்தான் அதால வாழவே முடியும் இந்த உலகத்துல. அந்த மாதிரி மனிதன் வந்து நம்ம இன்னும் அதனை விட உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறோம். நம்மளுடைய பகுத்தறிவு, சிந்தனை, அதனால் வரக்கூடிய நம்மளுடைய சொபிஸ்டிகேஷன், டெக்னாலஜி, சயின்ஸ் இதெல்லாம் டெவலப் ஆக ஆக அதனால் வரக்கூடிய ஆபத்துகளும் அதிகமாக வருது. அப்போ ஒரு அறிவியலை நம்ம எந்த வகையில பயன்படுத்திக்கணும், எந்த வகையில அதை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கண்ணோட்டம் யாருக்கு இருக்குதோ அவன் வந்து சேஃபா இருந்துக்குவான். ஒரு கேம் விளையாடுறவன் கூட எனக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு அல்லது ஒரு மைண்ட் டைவர்ஷனுக்கு தேவைப்படுது, நான் அதை செய்யறேன், அதுல இருந்து அதுக்கப்புறம் நான் விளைகிடுவேன் அப்படிங்கிற அந்த பார்டர் டிரா பண்ணக்கூடிய ரைட் வியூ இருக்கிறவன் தப்பிச்சுவான். இல்லாதவன் அதிலே உள்ள மூழ்கி போய் அது வந்து கேமிங்ல போய் அப்புறம் ஆன்லைன் கேமிங்ல போய் அதுல சூதாட்டத்துல போய் கடைசியில சூசைட்ல முடிஞ்சிடும், உயிருக்கு ஆபத்தாயிடும், அவங்க குடும்பத்துக்கு பாதிப்பு வரும். இதுதான் அந்த ரைட் வியூ. அப்ப இந்த ரைட் வியூ அப்படி நமக்கு வரணுங்கிறது நம்மளா அனுபவபூர்வமா உணரணும் அப்படின்னா அந்த எண்வழி மார்க்கம் ஒவ்வொரு பௌத்தருக்கும் கண்டிப்பா அது வந்து பயனுள்ள வகையில இருக்கும். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் இந்த பஞ்சசீலத்தை பின்பற்றணும். பஞ்சசீலத்தை பின்பற்றின பிறகு நம்ம மனசாலுக்கான பயிற்சி எடுத்துக்கணும். அதுதான் வந்து அந்த சமாதி அப்படிங்கிற செக்ஷன்ல வருது. ஸோ சீலா, சமாதி, பன்யங்கிறது அறிவு. இந்த சமாதி அப்படிங்கிறது நம்மளுடைய மன பயிற்சி. அது தியானம் அப்படின்னு சொல்றோம் இல்ல, தியானம்னாவே நமக்கு ஏதோ சாமியை நோக்கி உட்காந்து தியானம் பண்ற மாதிரிங்கிற ஒரு தவறான புரிதல் வந்துருக்கு. அது ஆக்சுவலா மனப்பயிற்சி, பிராக்டிஸ், பாவனை. பாலியில வந்து அதை பாவனான்னு சொல்றோம். அது வந்து நம்ம ஆக்சுவலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. நம்மளா உட்காந்து நம்ம மைண்டை யோசிக்கும் பொழுது யோசிக்க யோசிக்க நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது. இப்போ நம்ம அடுத்த வாட்டி கோவப்படும் போதே நமக்கு ஒரு சின்ன கேப் கிடைச்சிருக்கு. அந்த கோவத்துக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றது? நம்ம என்ன பண்றோம், அந்த பயிற்சி இல்லாத வரைக்கும் நமக்கு கோவம் வந்த உடனே டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுறோம். எண்வழி மார்க்கத்தை ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு கோவம் வந்த உடனே நமக்கு இப்போ கோவம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு வார்னிங் கிடைக்குது. அப்போ அதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்றதா இல்லை ரெஸ்பாண்ட் பண்றதான்னு கொஞ்சம் டைம் கிடைக்குது. அப்போ நம்மளை வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு ஐயோ நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு தெரியல, இல்லைங்க தெரியாம செஞ்சுட்டேங்க போய் சாரிங்க அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. நம்மளுடைய இந்த எண்வழி மார்க்கத்தை பின்பற்ற இதை வந்து எப்படி அது அப்படின்னா நம்ம அதை நம்ம வாழ்க்கையில பின்பற்றும் போது தான் நம்மளே உணர முடியும். அதுதான் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். அதுதான் வந்து பௌத்தத்துல வந்து அடுத்து புக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறதோ அல்லது தம்ம உரைகள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதோ விட இதெல்லாம் வந்து சுட்ட மாய பண்ணு.
சுத்தமாய பஞ்ஞான்னா அடுத்தவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அடுத்து நம்மளா உட்காந்து யோசிக்கிறது, சிந்தமாய பஞ்ஞா. நம்ம மனசார கரெக்ட் சொன்னது ரைட்டு தானே அப்படின்னு யோசிச்ச உடனே சரி நம்மளும் தான் செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிற அந்த ரைட் இன்டென்ஷன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுதான் பாவனமாய பஞ்ஞா. அந்த உணர்ச்சியில நீங்க ஒவ்வொரு விஷயத்திலும் யோசிச்சு பார்ப்பீங்க. நம்ம இந்த எண்வழி மார்க்கத்தை பின்பற்றதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நம்ம எப்படி செஞ்சிருப்போம், எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்போம். இப்ப எண்வழி மார்க்கத்தை பின்பற்ற ஆரம்பிச்ச பிறகு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிற வித்தியாசம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழலுக்கும் வித்தியாசப்படும் இல்லையா? அது இண்டிவிஜுவல் தான் லேர்ன் பண்ணணும். அது செல்ஃப். ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான். சைக்கிள் ஓட்டுறத என்னதான் உட்கார வச்சு கிளாஸ் எடுத்து இப்படிதான் சைக்கிள் ஓட்டணும், இப்படி பெடல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் நீங்களே அது நைட் ஃபுல்லா நம்ம இப்படி ஓட்டணும் அப்படி ஓட்டணும்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் மறுநாள் காலையில அந்த சைக்கிளை எடுத்து ஓட்டும் பொழுது ஒரு ஃபீல் கிடைக்குமா, அந்த ஃபீலிங்ல வச்சு நம்ம பிரெயின் லேர்ன் பண்ணிட்டு பாருங்க. இந்த இடத்துல இப்படி சாஞ்சா இப்படி சாயணும், நம்ம இப்படி பேலன்ஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கணும், இதை ஓட்டணும் முன்னாடி அப்படிங்கிற அந்த உணர்ச்சி நம்மளா தான் லேர்ன் பண்ண முடியும். அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட லேர்னிங். சைக்கிள் ஒண்ணுதான், ஆனா அதே சைக்கிளை ஒவ்வொருத்தரும் ஓட்டுறதுக்கு அவங்கவுங்க பிரெயின் வெவ்வேறு மாதிரி தான் ட்ரெயின் ஆகும். அந்த மாதிரி இந்த வாழ்க்கையை ஓட்டுறதுக்கும் நம்ம ட்ரெயின் ஆகிக்கிறது பேர் தான் இந்த பாவனமாய பண்ணிய அனுபவ ரீதியான லேர்னிங். அப்ப இதுக்கு ரைட் இன்டென்ஷன். இதுதான் எண்வழி மார்க்கம். இந்த எண்வழி மார்க்கத்தை நம்ம பின்பற்றணும்னா ஃபர்ஸ்ட் மனதார முடிவு எடுக்கணும். மனதார முடிவு எடுக்கணும். அது அடுத்தவங்களுடைய நிர்பந்தத்தினாலேயோ அல்லது நம்ம இப்படி காமிச்சுக்கிறதுனால நமக்கு பெருமை கிடைக்கும், நான் ஒரு புத்திஸ்ட்னு சொல்றதுனால அப்படின்னு பண்ணாலோ அது யூஸ் இருக்காது. நம்ம நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு இல்லையா? அந்த மனசாட்சியை முடிவு பண்ணணும். நான் இந்த நல்ல ஒழுக்கத்தை பின்பற்ற போறேன், நான் நல்லமா பேச போறேன், என்னுடைய செயல்கள் எப்படி இருக்கும், நான் தியானம் பண்ண போறேன், என் மைண்டை நான் அப்சர்வ் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் மனதார முடிவு எடுக்கணும். அதுக்கப்புறம் விடாம பின்பற்றணும். ஏன்னா அது கொஞ்சம் டஃப். ஏன்னா மைண்ட் இவ்வளோ வருஷமா டிஃபால்ட் மோட்ல அது பாட்டு பறந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு வர்றது கொஞ்சம் டிஃபிகல்ட். அப்போ அதுக்கு விடாம பின்பற்றணும். பாதி பேர் அதெல்லாம் என்னால முடியாதுங்க அப்படின்னு விட்டுடுவான். அது விடாம பண்ண பண்ண அது ஈஸி ஆயிடும். ஒரு வெயிட் தூக்குற மாதிரி தான். நாள் ஒரு 10 கிலோ வெயிட் தூக்குறது நமக்கு சிரமமா இருக்கும். ஆனா தொடர்ந்து ஒரு மாதம் ஃபுல்லா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தூக்கிட்டே இருந்தோம்னா அட் த எண்ட் ஆஃப் 1 மந்த் பாத்தீங்கன்னா அந்த 10 கிலோ தூக்குறது ரொம்ப அசால்ட்டா இருக்கும், ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம மைண்ட் ட்ரைனிங். இனிஷியலா கஷ்டமா இருக்கும், ஆனா போக போக ரொம்ப சுலபமாயிடும். ஃபர்ஸ்ட் 20 செகண்ட் கூட நம்மளால மைண்டை ஒரு ஃபோக்கஸ்ல கொண்டு வர முடியாது. ஆனா அதை ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கும்போது அட் த எண்ட் ஆஃப் 1 மந்த் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 2 மினிட்ஸ் அதை ஃபோக்கஸ்டா வச்சிருக்கிறதுக்கு பழகிடும். அதுவே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் இன்னும் 1 மந்த் ட்ரெயின் பண்ணும்போது அது 5 மினிட்ஸாக மாறும். இப்படிதான் அது தொடர்ந்து வரும்போது நமக்கு அப்சல்யூட் கண்ட்ரோல் ஓவர் அவர் மைண்டு கிடைச்சிடும். மைண்டு கண்ட்ரோல் கிடைச்சதுன்னா அந்த மனுஷன் என்லைட்டன் ஆயிட்டான்னு அர்த்தம். அதுதான். ஏன்னா அவன் மைண்டு அவனை கண்ட்ரோல். நம்ம நிறைய விஷயங்கள்ல அப்படி நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாம போயிடுறதுனால தான் நம்ம எந்த டைம்ல என்ன மாதிரி ரியாக்ட் பண்றோம்னு நமக்கே அந்த கேப் கிடைக்கிறது இல்லை. அதனாலதான் நம்ம ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நம்ம இப்போ கை ஒரு பொருளை எடுக்க போகுது. கை அந்த கை நம்ம சொல்ற மாதிரி கேட்டு கரெக்டா அந்த பொருளை எடுத்துட்டு நம்ம கிட்ட கொண்டு கொடுத்தாதான் நமக்கு நல்லா இருக்கும். கை தன்னிச்சையா ஆடிக்கிட்டே இருந்தது, நடுக்குது, அது எடுக்கிற பொருள் எல்லாம் கீழே கொட்டுது அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்போ அதே மாதிரி தானே மைண்டுமே. மைண்டும் நம்மளுடைய ஒரு ஆர்கன் தான். பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும் 5 புலன்கள் கிடையாது, 6 புலன்கள். அந்த 6வது புலன் தான் மைண்டு. சாதாரணமா நம்ம படிக்கிறது 5 புலன்கள் படிக்கிறோம். கண், காது, மூக்கு, வாய், தொடு, உணர்ச்சி, அது மாதிரி. ஆனா பௌத்தத்துல இதோட சேர்ந்து அந்த 5 புலன்களும் சேர்ந்து மைண்டுமே ஒரு இண்டிவிஜுவலா ஒரு புலன். இதுல எந்த ஒரு உணர்வுடைய ஸ்டிமுலேஷனும் இல்லாம மைண்ட் பழைய நினைவுகள் வச்சு ஒரு ஐடியா உள்ள கொண்டு வரும். அப்போ அது ஒரு ஸ்டிமுலேட் ஆகிக்கும். திடீர்னு உட்காந்து யோசிச்சு நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது ஒன்று பார்க்கலாமே அப்படின்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம் நம்மளை கண்ணாலேயோ காதாலேயோ நமக்கு கேட்டிருக்காது. ஆனா மைண்டு சொல்லும், போய் இன்ஸ்டாகிராம் பாரு, போய் வாட்ஸ்அப் பாரு அப்படின்னு. அப்போ உடனே நமக்கு அதை தூண்டி நம்ம அதுக்கான செயல்களில் ஈடுபட ஆரம்பிக்கும். ஸோ மைண்ட் அது ஒரு ஸ்டிமுலஸ் நமக்கு. இந்த எண்வழி மார்க்கத்தை விடாம பின்பற்றணும். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம தொடர் முயற்சி செய்யணும். ஏன் தொடர் முயற்சி சொல்றேன்னா, எண்வழி மார்க்கத்தை நம்ம பின்பற்றும் போது நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களால பல்வேறு டிஸ்டர்பன்சஸ் வரும். நம்ம போய் பேசக்கூடாதுன்னு இன்னைக்கு முடிவு பண்ணிட்டு சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். ஆனா திடீர்னு ஏதோ ஒரு சூழல்ல போய் பேச வேண்டி வந்தாங்க.
இன்னைக்கு யார் மேலேயும் கோவப்படக்கூடாது, கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைப்போம். திடீர்னு ஒரு இடத்துல கோவப்பட்டு கடுமையான சொற்களை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். அதுக்கப்புறம் அதை நம்ம நியாயப்படுத்திட்டு உட்காந்துருப்போம், இல்லைன்னா கில்ட்டியா குற்ற உணர்வோட உட்காந்துருப்போம். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்க தான் செய்யும். அதுக்காக தான் தொடர் முயற்சி. ஒரு நாள் வந்து நான் அப்படி விட்டுட்டேன் அப்படின்னா கூட நம்ம வந்து வருத்தப்பட தேவையில்லை. சே, இப்போ இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு நம்ம விட்டுட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து கவனமா இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால அதை சாதிக்க முடியும். இப்போ நம்ம வந்து புத்திஸ்ட்னு சொல்றோம், நம்ம வந்து யாரையும் கடுமையா பேசிக்க மாட்டோம். ஆனா ஒரு இடத்துல சத்தமா பேசிடுறோம் அப்படின்னா உடனே மற்றவங்க பார்த்து நீ எல்லாம் என்ன புத்திஸ்ட், உனக்கெல்லாம் அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்கனாலும் நம்ம மனம் தளரக்கூடாது. ஏன்னா அது எல்லாருக்கும் நடக்கக்கூடியதுதான். இப்போ விடாமுயற்சி அதை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். இப்படி செஞ்சோம்னா நமக்கு ரைட் வியூ கிடைக்கும், சரியான கண்ணோட்டம். இந்த சரியான கண்ணோட்டம் தான் நன்னெறியோட ஒரு மிக முக்கியமான பகுதி. ஸோ நன்னெறின்னா என்னன்னு பாக்குறோம் இல்லையா? அந்த நன்னெறினா என்னங்கிறதுல உடல், பேச்சு, மனம். உடலால் செய்யக்கூடிய செயல், பேச்சு, மனம். மனசுல இருக்கக்கூடிய விஷயம் தான் ரைட் வியூ. இது கண்ணோட்டம். என்ன என்ன கண்ணோட்டம் அப்படின்னா அதுதான் இந்த ஃபோர் நோபல் ட்ரூத். இப்போ பௌத்தத்துல வந்து ஃபோர் நோபல் ட்ரூத் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 4 உன்னத உண்மைகள் அப்படின்னு. அந்த 4 உன்னத உண்மைகளை புரிஞ்சுக்கிறது தான் ரைட் வியூ. அப்ப அப்படி பாத்தீங்கன்னா இப்போ எப்படி பஞ்சசீலம்ங்கிறது வந்து என்வழி மார்க்கத்துக்குள்ள வந்துருச்சோ, அதே மாதிரி ஃபோர் நோபல் ட்ரூத்தும் என்வழி மார்க்கத்துக்குள்ளதான் வருது. எங்க வருது? ரைட் வியூல வருது. ரைட் வியூங்கிறது என்ன? இந்த வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னும் போது அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிறது, அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது, அந்த பிரச்சனையை வந்து தீர்வுக்கு கொண்டு வர்றது, அதுக்கான வழிமுறையை பின்பற்றுறது. இந்த தான் 4 உன்னத உண்மைகள். இந்த 4 உன்னத உண்மைகளை புரிஞ்சுக்கிறது தான் ரைட் வியூ. அப்ப எங்க வருது அப்படின்னா இந்த 4 உன்னத உண்மைகளுமே 8 ஃபோல்டு பார்த்து தான் வருது. இந்த 4 உன்னத உண்மைகள்ல 4வது உன்னத உண்மை என்ன அப்படின்னா அது வந்து அதற்கான வழிமுறை. அது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா அது வந்து 8 ஃபோல்டு பார்த்து என் வழி மார்க்கம். அப்ப என் வழி மார்க்கமும் இதுக்குள்ளே தான் வருது. இந்த 4 உன்னத உண்மைகளுக்குள்ளதான் என் வழி மார்க்கம் இருக்குது. அண்ட் என் வழி மார்க்கத்துக்கு உள்ளதான் 4 உன்னத உண்மைகளும் இருக்கு, ரைட் வியூங்கிற பேர்ல. அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா திரும்பியும் நான் வந்து இன்சிஸ்ட் பண்றது என்னன்னா, ஒரு புத்திசம்னா என்ன அப்படின்னா நம்மலாம் அது ஒரு பெரிய கடல்பா, அது நமக்கு புரியாதுப்பா அப்படின்லாம் ரொம்ப தடுமாற வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா அது என் வழி மார்க்கம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ இந்த என் வழி மார்க்கத்துல கிடைக்கக்கூடிய உயர் ஞானம் என்ன அப்படின்னா இந்த ரைட். என்ன அது? ஃபோர் நோபல் ட்ரூத். எதுக்கு இந்த ஃபோர் நோபல் ட்ரூத் நமக்கு வேணும் அப்படின்னா எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை இருக்கும். ஆனா எல்லா மனுஷனும் பிரச்சனை இல்லாம வாழணும்னு நினைக்கிறோம். நம்ம சந்தோஷமா வாழணும்னு தான் நினைக்கிறோம். சஃபரிங்கோட வாழணும்னு யார் ஆசைப்படுவா? அப்போ சஃபரிங்கை வந்து எண்டு பண்றது தான் இந்த ஃபோர் நோபல் ட்ரூத். ஆனா நம்ம வாழ்க்கையின் நோக்கமே அதுதான். வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னா எல்லாரும் உயிர் வாழணும். உயிர் மட்டும் வாழ்ந்தா பார்த்தாது, சந்தோஷமா வாழணும். சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற அந்த வழிமுறையை சொல்லி கொடுக்கறது, நம்மளால சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறது, இதுதான் அந்த ஃபோர் நோபல் ட்ரூத். இதுல முதலாவது நோபல் ட்ரூத்தே என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் தி சஃபரிங். அந்த சஃபரிங்கை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. இந்த பிரச்சனையை வந்து நமக்கு இருக்கு, இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அந்த மனப்பான்மையை கொடுக்கறது தான் வந்து ஃபர்ஸ்ட் நோபல் ட்ரூத். ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை இருக்கும். நம்ம நிறைய டைம்ல நம்ம வந்து அதை பிரச்சனையே தானா, இதுதானா பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம புரியாம இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னா பிரச்சனையில இருந்து நம்ம எல்லாம் தப்பிச்சு ஓட தான் நினைப்போம். பிரச்சனை வந்து யாருக்கிட்டயோ யாருக்கிட்ட யாரோ ஒருத்தர் மேல இருக்கிற சக்தி பார்த்துக்கும். அதுகிட்ட கேட்டா நம்ம வந்து என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும், என் பிரச்சனையை வந்து இன்னொருத்தன் பார்த்து சரி பண்ணி வைப்பான், இவனாலதான் என் பிரச்சனையே வந்துச்சு அப்படின்னு நம்ம சுத்தி இருக்கிறது தான் வந்து பிளேம் பண்றோம். இன்னும் நம்ம சுத்தி இருக்கிற ஆட்கள் மேல அந்த பழியை போடுறோம், இவனாலதான் என் பிரச்சனை வந்துச்சு. இல்லைன்னா அவங்க கிட்டே போய் நீ அதுக்கு ஏதாவது செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க கிட்ட நிக்கிறோம். அவன் செய்யலைன்னா இவன் இவன் செய்ய மாட்டேங்கிறான், அதனாலதான் என் பிரச்சனை தீரலன்னு நம்ம திருப்பி அவங்க கிட்டே போடுறோம். இல்லைன்னா அடுத்தது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு, நம்ம போய் கோயில்ல நின்று சாமியை கும்பிடணும், பரிகாரம் பண்ணணும், யாகம் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து வெளியில தேடிட்டு, இது வெளியில தேடுறதுக்கு பதிலா நமக்குள்ளே தேடணும் அப்படின்னு சொன்னதுதான் பௌத்தம். இங்கதான் வந்து வித்தியாசப்படுது. இதுக்கு ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேன். அதாவது இந்த செல்போன் டவர் இருக்கு இல்லையா, செல்போன் டவர் நம்ம பார்த்துருக்கோம். செல்போன் டவரை வந்து அதை நிறுவக்கூடிய பணியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால இந்த செல்போன் டவர் வந்து ஆட்டம் காண்பிச்சு விழப்போகுது. இவங்க எல்லாம் வச்சுட்டு சுத்தி நிக்கிறாங்க.
ஆனா திடீர்னு அது ஆடுது, ஏதோ ஒரு டைரக்ஷன்ல விழப்போகுது அப்படின்னா எல்லாரும் அதுல இருந்து ஓடி போய் தப்பிச்சுக்கணும் இல்லையா? அப்ப அவங்க எப்படி ஓடுவாங்க அப்படின்னா, எல்லாம் சிதறி நாலா பக்கமும் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த செல்போன் டவர் ஏதோ ஒரு பக்கத்துல விழும். அது விழும்போது அதனுடைய மேல் பகுதி வேற நல்லா அகலமா அதனுடைய வயர் அது இதெல்லாம் இருக்கும் இல்லையா, கம்பி. அது வந்து நம்ம இங்க இருந்து பார்க்கறதுக்கு அது சின்னதா தெரியுது. ஆனா அது கீழே வந்து விழுந்துச்சுன்னா ஒரு 10 ஆளை மேல விழுந்துரும். அப்போ எந்த டைரக்ஷன்ல விழுதோ அந்த டைரக்ஷன்ல ஓடிக்கிட்டு இருக்கிற 10 பேர் மேல விழுந்து 10 பேர் செத்துருவாங்க இல்லையா? ஸோ அப்போ இதை வந்து எப்படி நம்ம எந்த டைரக்ஷன்ல விழுதுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அது ஆடுது காத்துல விழப்போகுதுன்னு தெரியுது. எல்லாரும் நாலா பக்கமும் சிதறி ஓடுறாங்க. எவ்வளவு தூரம் ஓடிட முடியும்? இவங்க ஓடுற ஸ்பீடுக்கும் அது விடுற ஸ்பீடுக்கும்னா டக்குன்னு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேராச்சும் மாட்டிக்கிட்டு செத்துருவாங்க. இதை தவிர்க்கிறதுக்கு எப்படின்னா அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த செல்போன் டவர் எம்ப்ளாயர்ஸ்க்கு அவங்க வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆட்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, இந்த மாதிரி ஏதாவது விழப்போகுது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க செதறி ஓடக்கூடாது. அந்த மையப்புள்ளியை நோக்கி ஓடணும். அதனோட பேஸ் இருக்கு பாருங்க, அடிப்பகுதி. அதை நோக்கி ஓடி அதை நோக்கி ஓட ஓட இவங்களுக்கு என்ன தெரியும்னா அது எந்த பக்கம் விழப்போகுதுன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா அது சாயுது இல்லையா, உடனே அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல எல்லாரும் போய் நின்னுக்குவாங்க. அப்போ அது கிட்ட போக போக அது விழற டைரக்ஷனை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். இப்ப மத்தவங்க எல்லாம் இப்படி சிதறி ஓடுறவங்க என்ன ஆகும்னா, அவன் விதி அந்த டைம்ல அவன் ஓடுற இடத்துல அது விழலைன்னா அவன் தப்பிச்சுக்கிட்டான். அவன் ஓடுற இடத்துல விழுந்துச்சுன்னா செத்துருவான். இது நம்ம தலையெழுத்து அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா பௌத்தம்ங்கிறது என்னன்னா, இது அந்த மையப்பகுதியை நோக்கி ஓடும்போது அது எந்த பகுதியில எந்த டைரக்ஷன்ல விழப்போகுதுங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம நின்னுக்கு போறோம் அதனுடைய அடிப்பகுதி கிட்ட. அப்ப அது நம்மள பாதிக்காது. இது வந்து மதி. So, இவன் தப்பிச்சது வந்து மதியினால தப்பிச்சிருக்கான், அவன் தப்பிச்சது விதியினால தப்பிச்சிட்டான்னு அவன் நினைச்சுக்கிறான். அப்போ இது எப்படின்னா, ஒரு பிரச்சனை இன்னும் வரும்பொழுது அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சு ஓட நினைக்கும் போதுதான் நம்ம ஏதோ சாமிக்கு போறோம். அப்போ சாமி கிட்ட போயிட்டு அப்பாடா ஏதோ நம்ம தப்பிச்சிட்டோம். அது எதேச்சியா தப்பிச்சிருக்கலாம், எதேச்சியா அந்த பிரச்சனை தீர்ந்திருக்கலாம். ஆனா சாமி தான் தீர்த்துருச்சுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அந்த பிரச்சனையை நோக்கி நம்ம அணுக ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான காரணம் தெரிய ஆரம்பிச்சோம். அந்த பிரச்சனைக்கான காரணம் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போ அதை முடிவுக்கு கொண்டு வர முடியும். அதை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான வழிமுறைகள் தான் இந்த எண் வழி மார்க்கம். இப்போ இந்த நம்ம என்ன செய்யணும்? இப்போ இந்த 4 நோபல் ட்ரூத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் 8 ஃபோல்டு பார்த்த பின்பற்றும். அதுதான் வந்து பௌத்தத்தின் உயர் ஞான நிலை. அப்போ இந்த 4 நோபல் ட்ரூத் என்ன அப்படிங்கிறத நம்ம போக போக இன்னொரு தனி செக்ஷன்லேயே பார்த்துருவோம். ஒவ்வொரு நோபல் ட்ரூத்தையும் நம்ம ஒவ்வொரு செக்ஷனாவே நம்ம பார்க்க தான் போறோம். இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த 4 நோபல் ட்ரூத்தை புரிஞ்சுக்கிறது தான் பௌத்தத்தின் ரைட் வியூ அப்படிங்கறத இன்னைக்கு புரிஞ்சுக்கலாம். அப்ப அதை புரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 8 ஃபோல்டு பார்த்த பின்பற்றும் என் வழி மார்க்கம். ஏன்னா அதுதான் 4வது உன்னத உண்மை. 4th நோபல் ட்ரூத்துங்கிறது ஃபாலோ த 8 ஃபோல்டு பார்த்து. சரி, அப்போ இதுதான் நன்னெறி. இப்போ இந்த நன்னெறியை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். நன்னெறினா என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம செய்யற செயல்கள், நம்ம பேசுற பேச்சு, நம்மளுடைய சிந்தனை, இதெல்லாம் வந்து நல்லபடியா இருக்கணும். மற்றவங்களுக்கு நமக்கு அதுல வித்தியாசம் இருக்கணும். நம்மள எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லணும். அதுதான் நன்னெறி. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? என் வழி மார்க்கத்தை பின்பற்றணும். என் வழி மார்க்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை, அது மனப்பாடம் பண்றது முக்கியம் இல்லை. என் வழி மார்க்கத்தை பின்பற்றணும். இது ரொம்ப ஈஸி. இந்த என் வழி மார்க்கத்தை பின்பற்றணும் அப்படின்னா அது நமக்கு லைஃப்ல பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய வழிமுறையை சொல்லி கொடுக்குது. ஏன்னா அதான 4 நோபல் ட்ரூத். எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்துருவான் பௌத்தன் தானாலே. எப்படி? அவன் 8 ஃபோல்டு பார்த்த பின்பற்ற பின்பற்ற அவனுக்கு அதுக்கான வழிமுறைகள் தெரிஞ்சிடும். அப்ப அந்த 8 ஃபோல்டு பார்த்து தான் நமக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கான ஃபார்முலா. ரொம்ப சிம்பிள், அது ஃபார்முலா. அப்போ அந்த ஃபார்முலாவை வந்து நம்ம பின்பற்ற வேண்டும். இப்போ இந்த கியூப் இருக்குல்ல, ரூபிக்ஸ் கியூப் பார்த்துருப்பீங்க. இந்த ரூபிக்ஸ் கியூபை வந்து போடு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப சிரமம். ஆனா அதனுடைய ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி. அப்படிதான் அந்த லைஃப்லயும் நம்ம அப்படிதான் இப்படி இதை செய்யலாம் அதை செய்யலாம், ஒவ்வொரு தடவையும் இந்த பக்கம் திருப்பலாம் அந்த பக்கம் திருப்பலாம்னு நீங்க அந்த கியூபை திருப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து சேரவே சேராது. ரொம்ப சிரமம். ஏதோ ஒரு சைடுல வந்து ஒரு சைடு வேணா கூட நீங்க எதாச்சியா உருவாக்கிடலாம். ஆனா எல்லா சைடும் அட் அ டைம் கொண்டு வர முடியாது. ஒரு பர்ஃபெக்ஷன் ஆஃப் த லைஃப் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா தெரியணும். அந்த ஃபார்முலா தான் இந்த 8 ஃபோல்டு பார்த்து. அதுதான் அந்த 4th நோபல் ட்ரூத். அப்ப அதுல என்ன சொல்லுது? அதுதான் அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? சம்மா வாச்சா. இந்த சம்மா அப்படின்னு ஸ்பீச் அப்படின்றது எல்லாருமே பேசுறோம், எல்லாருமே செயல்கள் செய்யறோம். ஆனா அதை வந்து செம்மையா செய்யணும். அப்படின்னா என்ன? செம்மையா செய்யணும், நல்லா செய்யணும். நல்ல நல்ல ஸ்பீச், ரைட். அதுதான் சம்மா வாச்சா. நம்மளுடைய பேச்சு செயல் எல்லாமே
செமையா இருக்கணும். செமையா இருந்தா அது செம்ம வாட்சா. அப்ப என்ன பண்ணணும்? செம்மைப்படுத்தணும். அதை செம்மைப்படுத்துறது தான் நம்மளுடைய வழிமுறைகள். இந்த எயிட் ஃபோல்டு பாத்தை நம்ம பின்பற்றுறதுக்கு நம்மளுடைய செயல், பேச்சு, சிந்தனை இதை நம்ம செம்மைப்படுத்துறதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கணும். அதற்கான ஃபார்முலா தான் இந்த எயிட் ஃபோல்டு பாத். அப்ப அதை என்ன பண்ணணும்? எப்படி செம்மைப்படுத்துறது? செம்மைப்படுத்துறதுங்கிறது தான் நம்ம லாஸ்ட் வீக் ஆரம்பிச்சோம். இப்போ எடிட்டிங்கிறது என்ன? ஒரு ஒரு புக்கு எழுதுனாங்கன்னா கூட அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவார்? அதை எடிட் பண்ணுவார். திருப்பி எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்குன்னு மறுபடியும் ஒரு தடவை பார்த்துட்டு தான் புக்கை ரிலீஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ஒரு போட்டோ எடுத்தோம்னா கூட நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம்ல போடுறதுக்கு முன்னாடி அதை எடிட் பண்ணுவோம். ஒரு மூவியை அப்படிதான் எடிட் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம போன வாரத்தோட தொடர்ச்சியை தான் நம்ம இப்போ கொண்டு போறோம். சாப்பாடு வீட்டில் கூட நம்ம சமையல் செஞ்சு பார்த்துட்டு அதை எடிட் பண்ணிட்ட பிறகு தான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு. அந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் எடிட் பண்ணா மட்டும்தான் அதனுடைய அவுட்புட் வந்து நல்லா இருக்கும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் வந்து யோசிக்கிறதையும் பேசுறதையும் அவன் செய்யறதையும் எடிட் பண்ணி செஞ்சாதானே அது வந்து ஒரு நல்ல அவுட்புட்டா இருக்க முடியும். அப்பதானே அது வந்து அவனுக்கும் நல்லது கொடுக்கும், அவன் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது கொடுக்கும். அப்போ இந்த மூன்றையும் நம்ம எடிட் பண்ணணும் அப்படிங்கிறதான் அந்த எயிட் ஃபோல்டு பாத் சொல்லுது. அதுதான் நன்னெறியும் நமக்கு சொல்லுது. ஸோ நன்னெறிங்கிறது என் வழி மார்க்கத்தை பின்பற்றுறது தான் நன்னெறி. அப்ப அதுல 3 விஷயங்களை அவங்க செம்மைப்படுத்த சொல்றாங்க. ஒண்ணு செயல், இன்னொன்னு பேச்சு, மூணாவது சிந்தனை. ஃபர்ஸ்ட் செயல் செம்மைப்படுத்துதலை நம்ம பார்ப்போம். செயல் செம்மைப்படுத்துதலை வந்து நம்ம ஒரு பௌத்தரும் ஒரு செயலை எப்படி அணுகிறோம்னா, சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, செயல்ங்கிறது அங்க ஆக்சுவலா அவங்க கண் எதிரில் என்ன நடக்குதோ அதுதான் செயல். அவங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதுதான் செயல். இதை நான் இதுக்காக செய்யறேன் அப்படின்னு சொன்னா, ஓஹோ அதுக்காக சொல்றோம் செய்யறோம் போல. ஸோ இது இந்த கல்லை காமிச்சு இது சாமி அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓஹோ சாமி உடனே பக்தியா போகும். அங்க செயல் மட்டும்தான் பார்க்கும். ஆனா பௌத்தம் என்ன பண்ணும்? அதன் பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கத்தை பார்க்கும். ஏன் இதை செய்யறாங்க? ஏன் இதுக்காக இதை சொல்லணும் அப்படின்னு இந்த நோக்கத்தை பார்க்கறது தான் செயல். அங்கதான் பௌத்த செயலுக்கும் ஒரு பிற தத்துவங்கள்ல இருக்கக்கூடிய செயலுக்கும் உள்ள வித்தியாசம். அதனாலதான் நம்ம பௌத்தர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தன் வந்து ஒரு தவறு செஞ்சுட்டான், ஒருத்தன் வந்து ஒரு பாட்டில போட்டு உடைச்சிட்டான்னே கூட வச்சுக்கோங்க. கண்ணாடி பாட்டில எடுத்துட்டு வரான் உடைச்சிடறான் அப்படின்னா, சாதாரணமா நம்ம உடனே அவனை திட்டுவோம். போட்டு உடைச்சிட்டியா? ஒரு குழந்தை உடைச்சிருதுன்னா அதை போட்டு அடிக்க கூட செய்வான். இதை பார்த்து எடுத்துட்டு வர மாட்டியா? கவனமா செய்ய மாட்டியா? அப்படின்னு. ஆனா பௌத்தம் என்ன பண்ணும்? அதனுடைய நோக்கத்தை பார்க்கும். இந்த குழந்தைய வந்து அதை உடைக்கணும்னா எடுத்துட்டு வந்து உடைச்சிருக்கு, எடுத்துட்டு வந்து வைக்கணும்னு நினைச்சிருக்கு, ஆனா தவறி விட்டுடுச்சு. அதுவே பாவம் வருத்தத்தில் தான் இருக்குது. அப்போ அந்த நோக்கத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன வருது? அதை செயலை செஞ்சுட்டு தடுமாறிட்டு நிக்கிறவங்க மேல பரிதாபம் வருது. ஆனா செயல் மட்டும் பார்க்கறவங்க மேல என்ன வருது? உடைச்சுட்டான் அப்படின்னு கோபம் வருது. இந்த இடத்துல தான் நம்ம நோக்கத்தை பார்க்க வேண்டிய அவசியம். சக மனிதனுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம அவங்க நோக்கத்தை பார்த்தா தான் புரியும். ஸோ இதுதான் வந்து பௌத்தத்தில் அந்த செயல் எடிட்டிங்ல போது எந்த ஒரு செயலையும் அதன் பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லான ஒரு செயல் செஞ்சு நம்மள ஏமாத்தவும் முடியாது. ஏன்னா அவன் மைண்ட் என்ன எதுக்காக செய்யறான்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி ஒரு விஷயம் தப்பா நடந்து போச்சுன்னாலும் அவன் நல்ல எண்ணத்தோட செஞ்சான்னா நமக்கு அவன் மேல கோவம் வராது. நம்ம அவனோட சேர்ந்து அந்த விஷயத்தை இன்னும் நல்லா பண்ணணும்னு நம்ம நினைப்போம். இந்த இடத்துல தான் நோக்கத்தை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு இந்த நோக்கத்தை பார்க்கக்கூடிய சக்தி இருக்காது. அந்த நோக்கத்தை பார்க்கக்கூடிய சக்தியை டெவலப் பண்றது வந்து பௌத்தம். அதுதான் அந்த ரைட் வியூ. சாதாரணமா இருக்கவங்க எல்லாம் ஆஹா ரொம்ப அழகா பண்றாருப்பா, சூப்பரா இருக்குப்பா, நல்லா டெக்கரேட் பண்ணி இருக்கிறாருப்பா அப்படின்னு நம்ம அதை வந்து ஆஹா ஓஹான்னு புகழ்ந்துகிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு பௌத்த சிந்தனை உள்ளவன் தான் இவன் எதுக்கு இதை டெக்கரேட் பண்றான், இதை ஏமாத்துறதுக்கு பண்றானா இல்ல அவன் பெருமை அடைஞ்சுக்கிறதுக்கு பண்றானா, என்ன விஷயம், அவனுடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உள்நோக்கம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களோட சேர்ந்து நிற்போம். அது நல்ல விஷயமா இருந்தா. கெட்ட விஷயமா இருந்தா நம்ம தவிர்த்து நிற்போம், இல்லைன்னா திருத்த முயற்சி செய்வோம். இதுதான் வந்து பௌத்தத்துல ஒரு செயல். ஸோ இந்த ஒரு செயல்னா அதுக்கோட விளைவு மட்டும் பார்க்கக்கூடாது, அதனுடைய நோக்கத்தையும் சேர்த்து பார்க்கணும். அல்டிமேட்டா அந்த செயல் வந்து நமக்கும் அடுத்தவங்களுக்கும் இன்பத்தை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அது நல்ல செயல். அதுதான் சம்மா கமெண்டோ, ரைட் ஆக்ஷன் அப்படிங்கிறது இந்த நன்னெறியில வரக்கூடியது அதுதான். அப்ப இப்ப இந்த நோக்கமே வந்து நம்ம எப்படி பண்றோம்னா, ஒரு நோக்கம் உருவாகுதுனாலே அதை நம்ம திருப்பி மூணா பிரிச்சு பார்க்கறோம். அந்த நோக்கம் உருவாகிறதுக்கு வந்து அதை பத்தின முழுமையான புரிதல் இருந்து அதுல நோக்கம் உருவாச்சு. இந்த விஷயத்த நான் செய்ய போறேன் அப்படின்னா அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதுல இறங்கணும். தெரியாம இறங்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிரச்சனையில மாட்டிக்குவோம். அது செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம யோசிக்கணும். அதுக்கப்புறம் எதுக்காக நம்ம இதை செய்யறோம் அப்படின்னு நம்மளே ஒரு நிமிஷம் கேட்டுக்கணும். ஒரு கிரீட் அல்லது ஹேட், அதான் பற்று.
ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது பற்று, ஒரு விஷயம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறதும் பற்று. அது நமக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம விரும்புறோம் இல்லையா, அதுவும் பற்று தான். ஸோ கிரீட் அண்ட் ஹேட் ரெண்டுமே சேர்ந்து தன்ஹா அப்படின்னு வருது. தர்ஸ்ட், பற்றுள்ளதான் வருது. அப்ப இதை வந்து எதுக்காக நம்ம செய்யறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அடுத்தது, எப்படி அதை செய்ய போறோம், ஃபீசிபிலிட்டி, நமக்கு அது சாத்தியமா, நம்ம சக்திக்கு உட்பட்டது தானா அது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அந்த செய்யக்கூடிய வழிமுறை நம்ம ஒண்ணு எடுப்போம் இல்லையா, அந்த வழிமுறை பஞ்சசீலத்துக்கு உட்பட்டதாக இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இதோட முடிச்சிட போறது இல்லை. ஒரு செயல் செய்யணும்னாலே இப்ப இதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ அடுத்தது விளைவு. அதனால ஒரு விளைவு ஒண்ணு உருவாகும் இல்லையா, அந்த விளைவை வந்து நம்ம திருப்பி பிரிச்சு பார்க்கணும். விளைவுங்கிறது நம்ம ஒரு எதிர்பார்ப்போம் ஒரு விளைவு. ஆனா அப்படியே தான் நடக்குமா, இல்ல வேற என்ன மாதிரி மாறி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அதையும் நம்ம நோக்கம் அப்பயே யோசிக்கணும். ஒரு பரீட்சைக்கு போறோம் அப்படின்னாலே நம்ம வந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வரலன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயமும் நம்ம இப்ப நோக்கத்தப்பயே யோசிச்சிடணும். அப்போ ஃபெயில் ஆகக்கூடாது. அப்ப அதுக்கான முயற்சிகள் அதிகமாயிடும். ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நம்ம எஃபர்ட்டை வந்து இன்னும் அதிகமாக போடும். நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ என் வழி மார்க்கத்தில் வரக்கூடிய அந்த எஃபர்ட், அதனுடைய கான்சென்ட்ரேஷன், மைண்ட்ஃபுல்னஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். இப்போ இதை வந்து விளைவை வந்து நம்ம நம்ம எதிர்பார்க்குற அதெல்லாம் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், நமக்கு வந்து ஒரு அசாத்திய ஒரு வரட்டு தைரியம் தான் இருக்கும், குருட்டு தைரியம். ஆனா நிகழக்கூடிய விளைவையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதை யோசிச்சு பார்த்துட்டு அது மட்டும் இல்லை, நம்ம செய்யக்கூடிய செயல்னால நமக்கு என்ன விளைவு வருங்கிறத மட்டும் பார்க்கக்கூடாது, எதிராளிக்கு என்ன விளைவு ஏற்படும் அதையும் யோசிக்கணும். இதெல்லாம் யோசிச்ச பிறகுதான் அதனுடைய அல்டிமேட் விளைவு என்ன இருக்கும் அப்படிங்கறத யோசிக்கிறதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஷன். மொத்தத்துல நம்மளை மட்டும் யோசிக்கிறது இல்லை, நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் அடுத்தவங்க மேல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்ங்கிறத யோசிக்கிறது பிரதிபலிப்பு. அப்போ அல்டிமேட்டா இது எல்லாமே பஞ்சசீலத்துக்கு உட்பட்டு இருக்கான்னு வேற பார்க்கணும். பஞ்சசீலத்துக்கு உட்பட்டு இருக்கணும், இவ்வளோ விஷயங்களையும் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். கடைசியில இது எல்லாமே நமக்கு இன்பம் அளிக்கக்கூடிய செயல்களா இருந்தா அது நல்ல செயல், அதாவது நல்ல நோக்கம் அப்படிங்கிற அர்த்தம். சரி, இதை வந்து ஒரு உதாரணத்தோட சொல்லிட்டு நம்ம இந்த வாரம் என்ன, இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு, ஒரு செயலை வந்து செம்மைப்படுத்துறது எப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் ஒரு உதாரணத்தோட சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் வந்து அல்டிமேட்டா நமக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கணும், இன்பத்தை கொடுக்கணும், நம்மளோட ஒவ்வொரு செயலுமே. ஓகே, இப்போ நான் ஒரு உதாரணம் எடுத்துக்கிறேன். ஒரு பிச்சைக்கு அளித்தல். நமக்கு வந்து இப்போ நம்ம இந்த இந்த காட்சியை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். சிக்னல்ல பார்க்குறோம், கோயில்கள் வாசல்ல பார்க்குறோம், ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க்குறோம், பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் எல்லாரும் அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பிச்சைக்காரர்களை நம்ம சந்திக்கணும். இப்போ இந்த பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை போடுறதா இல்லையா? இப்போ பிச்சை போடுறது ஒரு செயல். இந்த செயல் நல்ல செயலா இல்லை தீய செயலா அப்படிங்கிறது, எப்போ அது நல்ல செயல், எப்போ அது தீய செயல் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போறோம். இது என்னங்க, இது பிச்சை போடுறது போய் வந்து ஒரு தீய செயலா இருக்க முடியுமா? அது நல்ல செயல் தானே. பாவம் பிச்சைக்காரங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்க, இது நம்ம போடுறதுல நமக்கு என்ன குறைஞ்சிட போகுது, கிட்ட இருக்கிறத ஏதோ கொஞ்சம் போட்டுட்டு போக போறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம அந்த ஒரு செயலை வந்து செம்மைப்படுத்தி பார்க்குறோமா இல்லையாங்கிறத அங்கதான் ஒரு புத்திஸ்ட் வந்து பிறரோட வித்தியாசப்படுறாங்க. இப்போ நம்ம ஒரு புத்திஸ்ட்ங்கிறவங்க இந்த ஆக்ஷனை எப்படி அணுக போறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சேம் ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? செயல், அதனுடைய நோக்கம் என்ன. இப்ப நான் வந்து பிச்சை போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வந்து பிச்சை போட்டேன்னா அதனுடைய விளைவு இன்பத்தை கொடுக்கணும். அதாவது எனக்கும் ஒரு இன்பம் கொடுக்கணும். ஒருத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு இன்பத்தை கொடுக்கணும். அதே மாதிரி அந்த வாங்கின ஆளும் வந்து ஐயா மகாராசன் எனக்கு வந்து உதவி செஞ்சுட்டாரு அப்படின்னு நம்மள வாழ்த்திட்டு அவனும் சந்தோஷமா போகணும். இதுதானே ஒரு இன்பம். இன்பமா இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கக்கூடாது. மகிழ்ச்சிங்கிறதுக்கு இன்பத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. போன வாட்டி கூட ஒரு நம்ம ஜெய்பீம் இரவு பள்ளியிலேருந்து ஒரு மாணவர் கேட்டார் இல்லைங்களா, ஒரு ஒரு போட்டியில நம்ம ஜெயிக்கிறோம், ஜெயிச்சுட்டு கொண்டாடக்கூட கூடாதா? அப்போ அது வந்து என்ன, பௌத்தம் நீங்க என்னதான் சொல்ல வரீங்கிற மாதிரி அவரோட கேள்வி இருந்தது. ஸோ சென்ற வாரம் அதற்கான பதில் கொடுத்தேன். அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதை வந்து தெளிவுபடுத்திடுறேன். ஏன்னா நம்மளுடைய செயல் வந்து ஒரு பிளஷர், ஒரு சந்தோஷம், ஒரு ஜாலிக்காக இருக்கக்கூடாது. அது வந்து இன்பம் கொடுக்கணும். இன்பத்துக்கும் அந்த மகிழ்ச்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதை வந்து நம்ம உணரக்கூடிய ஒரு சக்தி, அந்த அந்த எபிலிட்டி நம்ம டெவலப் பண்ணிக்கணும். எது இன்பம் அப்படின்னா மனசு நிறைவா இருக்கும், திருப்தியா இருக்கும், அது செஞ்சிட்ட திருப்தி, ஒரு மன நிறைவு. அதுக்கு வந்து ஒரு எண்ட் இருக்காது. திருப்பி திருப்பி வந்து இன்னும் அதிகம் வேணும் அப்படின்னு யோசிக்காது, திருப்தி ஆயிடும். சந்தோஷம் கிடைக்கும், ஆனா அந்த சந்தோஷத்துல ஒரு திருப்தி கிடைக்கும், மன நிறைவு கிடைக்கும். அதுதான் இன்பம்.
ஆனா நிறைய சந்தோஷங்கள் என்னன்னா ஜாலி கொடுக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனா இன்னும் வேணும் அப்படின்னு ஒண்ணு தோணும் பாருங்க. அங்க திருப்தி இருக்காது. ஆனா இன்னும் வேணும்னு தோணும். அதுக்கு ஒரு லிமிட்டே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறது தான் மகிழ்ச்சி. ஸோ ரெண்டுத்தையுமே வந்து நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். ஏன் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும்? அதனால என்ன வித்தியாசம் வருது அப்படின்னா, நான் உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கிறேன். ஒரு செஸ் காம்படிஷன் நடக்குது, ஒரு ஸ்டேட் லெவல்னு வச்சுக்கோங்களேன், மாநில அளவில். ஒரு ஸ்கூல்ல இருந்து ரெண்டு பசங்க போறாங்க. அவங்க வந்து நிறைய ப்ரிலிமினரி ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு வெற்றி பெற்று கடைசி ரவுண்டு வந்து ஸ்டேட் லெவல் காம்படிஷன். இது வந்து தலைநகரத்தில் நடக்குது. போறாங்க. அங்க வந்து ஒரு பையன் ஜெயிச்சார். நேச்சுரலி ஒருத்தன் ஜெயிச்சு தானே ஆகணும். அப்போ வந்து ஒரு பையன் அதில் ஜெயிக்கிறான். ஜெயிச்ச உடனே அவன் வந்து அது மகிழ்ச்சி தானே, அது சந்தோஷம். அவனுக்கு அது இன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அதுக்கான கடுமையான முயற்சிகள் எடுத்திருப்பான். அவன் அதுக்கு நிறைய ட்ரைனிங் எடுத்திருப்பான். அதை ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் வரான். ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு போட்டியில எல்லாருமே கலந்துக்கிறோம். அப்போ அதில் ஜெயிச்ச உடனே அவனுக்கு அது இன்பத்தை கொடுக்குது. இந்த இன்பம் வந்து என்ன, ஆஹா நம்ம வந்து நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கோம், நம்ம வந்து இப்போ ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷம், மன இன்பம், நிறைவு, திருப்தி கொடுக்கும். இதுக்கப்புறம் அது எப்படி மகிழ்ச்சி ஆகுது அப்படின்னா, எப்போ அங்க அது டேர்ன் ஆகுது பாருங்க. எப்போ அப்படின்னா உடனே வந்து ஓன்னு ஒரு சத்தம், பயங்கரமா எகிரி குதிக்கிறது. குதிச்சுட்டு ஓடி போய் எல்லாருக்கிட்டையும் சொல்றது, நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் போய் அதுக்கு ஒன்று பெரிய பாராட்டு விழா, ஒரு பெரிய போஸ்டர் அடிச்சு அந்த ஊர்லயே வந்து செஸ் போட்டியில வந்து ஜெயிச்சு வந்த மாவீரனை வருக வருகன்னு போட்டு ஒரு ஸ்கூல்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்தி, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து என் பையன் இப்படி ஜெயிச்சிட்டான் அப்படி ஜெயிச்சிட்டான்னு சொல்லி இப்படி நம்ம செய்யறோம் இல்லையா? இப்போ இது என்ன மகிழ்ச்சி தானே, இதுல என்ன தப்பு? இது வெற்றியை கொண்டாடுறது ஒரு தப்பா அப்படின்னா, இங்க ஒரு ரெண்டு விஷயம் யோசிக்கணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, வெற்றி தோல்விங்கிறது வந்து நிரந்தரம் கிடையாது. அடுத்த ஒரு காம்படிஷன்ல இதே பையன் தோற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி தோத்துட்டான்னா இவன் எந்த அளவுக்கு இதை கொண்டாடுறானோ அந்த அளவுக்கு அங்க வருத்தப்படுவான். அப்ப வந்து பயங்கரமா தாம் தூம்னு குதிச்சவன் அடுத்த உடனே தோத்த உடனே அப்படியே சரிஞ்சு போய் கீழே விழுந்துருவான். ஏன்னா இப்ப என்னன்னா, அவங்க ஸ்கூல்ல வந்து அவன் அடுத்த நாள் ஸ்கூல்ல வந்து அசம்பிளியில நிற்கும் போது எல்லாரும் இவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா முத டைம் வெற்றி அடையும் போது எல்லாரும் வந்து அசம்பிளியில சொல்லி ஊன்னு எல்லாம் கைத்தட்டல் கொடுத்து வீடே வந்து பயங்கர அதை கொண்டாட்டமா கொண்டாடி, ஊரே கொண்டாட்டமா கொண்டாடி, உறவினர்களுக்கெல்லாம் இனிப்பு கொடுத்து எல்லாரும் வந்து இப்போ கேட்க ஆரம்பிச்சாரு, என்ன இந்த பையன் உங்க பையன் தோத்துட்டானாமே இப்போ, ச்சே அவன் கண்டிப்பா ஜெயிச்சிருவான்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி நமக்கு விழும். அப்ப நம்ம எந்த அளவுக்கு உயரமா கொண்டாடி இருக்கோமோ அந்த அளவுக்கு அகல பாதாளத்துல விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே வந்து நம்ம வெறுமனே அந்த திருப்தியோட நம்ம மன நிறைவு சரி, நம்ம சந்தோஷம், அந்த இன்பத்தை மட்டும் நம்ம கொண்டாடிட்டு நமக்கு தெரிஞ்ச நமக்கு பேரண்ட்ஸ், நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நம்மளுடைய மகிழ்ச்சியில பங்கேற்றுக்குவாங்களோ அவங்க கிட்ட மட்டும் நம்ம போய் பங்கேற்று சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. அப்போ சந்தோஷம் வந்து ரெட்டிப்பாகும். கரெக்ட். ஆனா அந்த சந்தோஷத்தினால நமக்கு பாதிப்பு ஏற்படாது. ஒரு பெற்றோர்கிட்ட போய் பெற்றோர்களுக்கு தாங்க ரொம்ப பெஸ்ட். இப்ப பெற்றோர்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப நான் என் பசங்க கூட கூட ஏதாவது ஒரு கேரம் போர்டோ இல்லை செஸ்ஸோ விளையாடினேன்னா, நான் ஜெயிக்கணும்னு தான் விளையாடுவேன், அவங்களும் ஜெயிக்கணும்னு தானே விளையாடுவாங்க. ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு சந்தோஷம். ஏன்னா அந்த வெற்றி, அந்த காம்படிஷன் நான் ஜெயிச்சிட்டேன்ற அந்த வெற்றி. ஒருவேளை என் பையன் ஜெயிச்சிட்டான்னா அப்பயும் எனக்கு தான் சந்தோஷம். அதுதான் பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு டபுள் பெனிஃபிட். ஏன்னா நம்ம பையன் தானே ஜெயிச்சிடா பரவாயில்லையே அப்படின்னு அந்த மாதிரி யாரெல்லாம் நம்மளுடைய மகிழ்ச்சியா அவங்களோட மகிழ்ச்சியா நினைச்சு கொண்டாடுறாங்களோ அவங்க கிட்ட போய் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அப்பதான் மட்டும்தான் நம்மளுடைய, அதுதான் பௌத்தத்துல வந்து முதித்தா அப்படின்னு சொல்றோம். முதித்தாங்கிறது அடுத்தவங்களுடைய சந்தோஷத்தை நம்மளுடைய சந்தோஷமா நினைச்சு கொண்டாடுறதுக்கு பேர். அந்த மாதிரியான மனநிலை உள்ளவங்க கிட்ட நீங்க போய் மகிழ்ச்சியை பங்கேற்றுக்கிட்டீங்கன்னா அப்ப என்ன ஆகும், அவங்க வந்து நமக்காக அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அடுத்த வாட்டி நம்ம தோத்தோம்னா நமக்காக அவங்களும் வருத்தப்படுவாங்க. அவங்க பெருசா வந்து கிண்டல் பண்ணி நம்மள நக்கல் அடிச்சு காமிக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு நபர்கள் கிட்ட மட்டும் பகிர்ந்துக்கிட்டு, எல்லாரும் நமக்கு முகம் தெரியாத நபர்கள் கிட்ட எல்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம்னு கொண்டாடணும்னா அடுத்த வாட்டி அந்த முகம் தெரியாத நபர்களை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு குறுகுறுப்பு வரும். ஐயோ நம்ம இப்ப இந்த வாட்டி தோத்துட்டோம், நம்மள அவமானமா பாக்குறானோ, அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு சிரிச்சுட்டு போனா கூட நம்மளை பார்த்து தான் சிரிச்சுட்டு போறானோ அப்படிங்கிற குற்ற உணர்வு நமக்கு கொடுத்துரும். அப்ப அந்த இன்பம்ங்கிறது என்ன? இன்பம்ங்கிறது மன நிறைவு கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும், அது வந்து ஒரு திருப்தியை கொடுக்கணும். ஆனா இப்ப என்ன பண்ணோம், இந்த எவ்வளோ அளவுக்கு நம்ம கொண்டாடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு குற்ற உணர்வு அடுத்த வாட்டி கொடுத்துரும்.
ஜெயிச்சிட்ட உடனே ச்சே நம்ம அந்த அளவுக்கு ஆடி இருக்கக்கூடாது, ஓவரா ஆடின நாள் பாரு இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. இதனாலதான் இங்கதான் வந்து இன்பத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் நம்ம பார்டர் வந்து வரைய கத்துக்கணும். அடுத்து இதுல ரெண்டாவது விஷயம் இன்னொன்னு என்ன பார்க்கணும் அப்படின்னா, அங்க இன்னொருத்தன் ஒருத்தன் எதிரில் உட்காந்துருக்கான் பாருங்க, தலையில கையை வச்சுக்கிட்டு. அவன் வருத்தப்படுவான் இல்லையா, அவன் வந்து தான் தோத்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறான். அந்த உணர்வும் நம்ம அங்க இருக்கணும். அந்த ஜெயிக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு எகிரி குதிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவன் கீழே போவான். ஆனா நம்ம வந்து அமைதியா அதை ஒரு இன்பம், சரி ரைட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம், ஓகே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஒரு கை கொடுத்துட்டு நம்ம அமைதியா நடந்து போனோம்னா, அப்ப அவனுமே தன்னுடைய தோல்வியை சாதாரணமா எடுத்துக்க ஆரம்பிப்பான். வெற்றி தோல்விங்கிறது சகஜம் அப்படிங்கிறத, அந்த உணர்வை நம்ம வந்து வெற்றி பெறவனுக்கும் தெரியணும், தோல்வி பெறவனுக்கும் தெரியும். நம்ம எந்த அளவுக்கு எகிரி குதிக்கிறோமோ அந்த அளவுக்கு பாவம் ஒவ்வொரு குதியும் அவன் மேல மிதியா விழுது. இங்க வந்து ஊரே கொண்டாடும் போது இவன் வந்து எப்படி நடப்பான், அவன் தெருவில் நடக்கும்போது அவனுக்கு அவமானமா இருக்கும். அந்த அவமானத்தையும் நம்ம அவனுக்கு கொடுக்கூடாது. இதுதான் வந்து இன்பத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சாதனையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அதுல தன்னடக்கம் இருக்கும். அந்த இன்பம்ங்கிறது நம்ம மனசை பொறுத்து. அப்ப நம்ம பிறர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது வந்து யாரெல்லாம் நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்துக்குவாங்களோ அவங்க கிட்ட மட்டும் பார்த்து சொல்றது. இதை ஊரே திருவிழா அடிச்சு போஸ்டர் அடிச்சு கொண்டாடணும்னு அவசியம் கிடையாது. அப்படி கொண்டாடணும்னா அடுத்த வாட்டி தோல்வி அடையும் போது நம்ம ஊரே பார்த்து சிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறுகுறுப்பு இருக்கு. அந்த குறுகுறுப்பு தான் துக்கம். அப்ப துக்கத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு தான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்கிறது மகிழ்ச்சி மட்டும் இல்லை, மகிழ்ச்சி துக்கத்தை கொண்டு போயிடும். ஆனா இன்பம் நம்ம வந்து அதை திருப்தியாகி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் ஷேர் பண்ணிட்டு, நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் ஷேர் பண்ணிட்டு அதை சர்வசாதாரணமா எடுத்து கடந்து போயிட்டோம்னா அது இன்பம் தான். அடுத்த வாட்டி அது துக்கத்தை, அடுத்த வாட்டி தோல்வி அடைஞ்சாலும் அவன் வெற்றி தோல்வி எல்லாமே அவனுக்கு சகஜம்தான்ப்பா, அவன் வந்து இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நம்ம கடந்து போயிடும். நம்மளே அப்படிதான் கடந்து போவோம். நம்ம சுத்தி யாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளும் அதை பாதர் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம தான் ஒன்றும் தாம் தும்னு குதிக்கல. ஸோ ஒரு இன்பம் இன்பமாகவே இருக்குமா, ஒரு மகிழ்ச்சி துக்கத்துக்கு கொண்டு போய் விட்டுருமா அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிறது தான் பௌத்தத்தின் அறிவு, வியூ. சரி. ஸோ அப்போ அதன்படி நம்ம இப்போ பழையபடி வந்துடுவோம். பழையபடி இப்போ அந்த கேள்விக்கு வந்து அந்த மாணவருக்கு பதில் கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பிச்சைக்கார செயல்ல வந்துடும். பிச்சை எடுக்கிற ஒரு பிச்சை கொடுக்குற செயல் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ பிச்சை கொடுக்குற செயல் வந்து இந்த மாதிரி இன்பத்தை கொடுக்குதா இல்ல மகிழ்ச்சியை கொடுக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்கறது? அப்பதான் இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்துறோம். இந்த ஃபார்முலா நம்ம எதுக்காக அதை பிச்சை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இங்க வந்து இப்ப இந்த நான் இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த பிச்சை கொடுக்கக்கூடிய இந்த செயல்ல முடிச்சுட்டு நம்ம அடுத்தது அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம். இப்போ இதுல வந்து நான் பிச்சை போடணும்னு நினைக்கிறேன். பிச்சை போடணும்னு நினைக்கும் போது உண்மையிலே அந்த பிச்சைக்காரன் அதுக்கு தகுதியானவனா அப்படிங்கிறத நம்ம அங்க அந்த ஒரு நிமிஷம் யோசிக்கணும். அதுதான் அறிவு, இல்ல இக்னோரன்ஸ். அதாவது ஒரு ஊனமுற்றவருக்கு உதவி செய்யறதுல தப்பு இல்லை. அது வந்து இன்பத்தை கொடுக்கும். ஆஹா, நம்ம வந்து முடியாதவங்க இருந்தாலும் நம்ம வந்து உதவி செஞ்சோம், அதனால அவன் அன்னைக்கு சாப்பிட்டான், அவன் சந்தோஷமா இருந்தான் அப்படிங்கிற ஒரு இன்பத்தை கொடுக்கும். ஊனமுற்றவருக்கு உதவி செய்யறதுக்கு தவறு இல்லை. ஆனா ஊனமுற்றவன் மாதிரி நடிக்கிறவனுக்கு உதவி செஞ்சுட்டு வந்துட்டோம்னா ஐயோ ஏமாந்துட்டுமோ அப்படின்னு நம்ம மனசு வந்து பதைக்கும் இல்லையா, அது துக்கம். அப்போ இங்க வந்து அந்த இக்னோரன்ஸ் நமக்கு வந்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. நம்ம அவங்க இப்ப நம்ம அந்த பிச்சை எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து உண்மையிலே அதுக்கான தகுதியானவர்களான்னு பார்க்கணும். அதனாலதான் வந்து உதவி செய்தல் அப்படிங்கிறதுல நம்ம முன்னாடி பகுதியில பார்க்கும்போது புத்தர் வந்து ரொம்ப அழகா அந்த வார்த்தையை தேர்ந்தெடுப்பார். யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ, உண்மையிலே தேவைப்படுகிறதோ அதை குறிப்பறிந்து உதவி செய்யும். அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து அது உண்மையிலே அதுக்கு தகுதியான, நம்ம வந்து அவங்க குழந்தை வச்சிருக்கான் பாவம் அப்படின்னு நம்ம பிச்சை போட போட அவங்க என்ன பண்றாங்க, குழந்தைய கடத்திக்கிட்டு வந்து பிச்சை போடுறாங்க. ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு இருக்க ஒரு அம்மா, அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போறவங்க திடீர்னு பர்ஸை தொலைச்சிட்டாங்க, செல்போனை தொலைச்சிட்டாங்க, குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்கறதுக்கு காசு இல்லை, பஸ் ஸ்டாண்ட்ல நின்று தவிக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு நீங்க போய் பால் வாங்கி கொடுத்தீங்கனாலோ அல்லது அவங்க போய் சேர வேண்டிய ஊருக்கு வந்து காசு கொடுத்தீங்கனாலோ அது தானம். ஆனா குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறதே தொழிலா இருக்கிறவங்க டெய்லி அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி திருப்பி நீங்க போய் காசு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி வந்து தானமா இருக்க முடியும்? அது ஆக்சுவலா நீங்க அங்க ஏமாறுறீங்கன்னு அர்த்தம். ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஒரு குழந்தைக்கு சாப்பாடு இல்லைன்னு கேட்கறதுல ஓகே. டெய்லி அதே அம்மா அதே குழந்தை அதே இடத்துல வந்து டெய்லி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்ப நம்ம ஏமாற்றப்படுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். அப்ப இங்க வந்து வெறுமனே பிச்சை போடுறோம். ஸோ இது வந்து நம்ம புரியணும். கையில வந்து ஊனமா இருக்கிற மாதிரி கட்டு கட்டிட்டு இருப்பாங்க, அதையும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இருக்கும். உண்மையில் திடகாத்திரமா இருப்பான், உடல் பாடி ஃபுல்லாவே நல்லா இருக்கும்.
ஆனா ஒரு இடத்துல மட்டும் கட்டு போட்டிருப்பான். எப்படி அப்படி சாத்தியம்? அப்ப அவன் எப்படி வறுமையில வாடுறானா இல்லையான்னு நம்ம இதை அசஸ் பண்ணணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். எதனால நம்ம வந்து இவனுக்கு பிச்சை கொடுக்கணும்? அங்க வந்து நம்ம இங்க அறியாமையில இருந்துட்டு ஏதோ எப்படியோ கேட்டான் கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு போயிட்டீங்கன்னா ignorant. நீங்க வந்து சான்சஸ் ஆஃப் கெட்டிங் சீட்டட், நீங்க வந்து ஏமாற்றப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏமாற்றம் அடைஞ்சிட்டீங்கன்னா அதுதான் வந்து துக்கம். ஏமாற்றம் தான் துக்கம். நமக்கு எதிர்பார்க்கறதுக்கு கிடைக்காம போயிடுச்சு, ஏமாற்றம் தானே. So, இந்த இடத்துல அவன் ஏமாத்திட்டான்னு. சரி, அடுத்தது எதுக்காக நம்ம அந்த பிச்சை கொடுக்குறோம்? நம்ம மைண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். பற்று அல்லது வெறுப்பு இருக்கக்கூடாது. பற்று என்ன? நம்ம இப்ப கொடுக்குறோம், நமக்கு வந்து பெருமை, 4 பேர் நம்மள பாக்குறாங்க. அப்ப பின்னாடி சீட்ல வந்து நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் உட்காந்துருக்கு, கேர்ள் ஃப்ரெண்ட் எதிரில் ஒரு 100 ரூபாய் எடுத்து பிச்சைக்காரனுக்கு போட்டா உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்மள பயங்கரமான ஒரு நல்லவர் நினைச்சிரும். அப்படிங்க அந்த பேரு, நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக செய்யக்கூடாது. அதே சமயத்துல வெறுப்பும் இருக்கக்கூடாது. நச்சு நச்சு நச்சுன்னு வந்து நின்று தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான் சிக்னல்ல. நம்ம இந்த பக்கம் பேச முடியல, ஒரு பொருளை சாப்பிட்றதுக்கு வாயில எடுக்கிறோம், இவன் வெளியில வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாக்கா வெறுப்பாகுது இல்லையா? உடனே வச்சு போய் தொலை அப்படின்னு ஒரு 10 ரூபாய் எடுத்து அவன்கிட்ட கொடுத்து பாடா போயிட்டான்டா. அந்த வெறுப்புனாலையும் இருக்கக்கூடாது அது. இது வந்து பற்று, விருப்பம் இருக்கக்கூடாது. எதனா எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு பெருமைக்காகவும் செய்யக்கூடாது. அதே மாதிரி அவன் மேல இருக்கிற வெறுப்புக்காகவும் செய்யக்கூடாது. இந்த பற்று இல்லாம உண்மையிலே அந்த இடத்துல அவனுடைய குறிப்பறிந்து செய்யறது தான் வந்து ஒரு உதவி. இப்ப அதுதான் வந்து நம்ம தானம்னு நம்ம சொல்ல முடியும். அந்த உண்மையான நீடு இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இது இல்லாம நம்ம வந்து ஏதோ தொலைஞ்சா போதும்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இப்ப பாவம்னு நினைக்கிறோம் இல்லையா? பாவம்ங்கிறதே வந்து எப்படின்னா, பாவங்கிறத 2 வகையில பார்க்கலாம். நம்மலாம் என்ன நினைக்கிறோம்? பாவம், ஐயோ பிச்சைக்காரன் பாவம், அவனுக்கு கொடு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனா பாவம் அப்படி இல்லை. அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, அவனுக்கு நீ கொடுக்கலன்னா உனக்கு பாவம் சேர்ந்துரும், பாவம் கொடுத்துரு, அப்போ உனக்கு பாவம் சேர்ந்துரும், அதனால நீ கொடு அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னா என்ன? எனக்கு பாவம் சேரக்கூடாது, எனக்கு புண்ணியம் கிடைக்கணுங்கிற அந்த பற்று, அதுக்காக செய்யக்கூடாது. நிறைய பேர் பாவம் பிச்சைக்காரன் போடு அப்படின்னா, அவன் பாவம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, இவனுக்கு பாவம் சேர்ந்துரும் அப்படிங்கிறது பாவ புண்ணிய கணக்கு. அது யாருக்கெல்லாம் ஆன்மா மேல நம்பிக்கை இருக்கோ அந்த தத்துவம் போதிக்கிறது இது பாவம் புண்ணியம். பௌத்தத்துல அப்படி கிடையாது. இது வந்து கம்பேஷன், கருணை. அவன் மேல கருணை இருந்தா நீங்க போடுங்க. பாவம்னு நினைச்சு போடாதீங்க. பாவம்னு உங்களுக்கு உங்க பாவ கணக்குல சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணாதீங்க. அது வந்து பற்றுக்காக செய்யறது. அப்ப இங்க வித்தியாசம் இருக்குங்களா? சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவன் உண்மையிலே அதற்கு தகுதியானவனான்னு பாக்குறோம். அடுத்து நம்ம அதுக்கு தகுதியானவங்களான்னு பாக்குறோம் இல்லையா? நம்ம உண்மையில வெறுப்போடையோ அல்லது விருப்போடையோ செய்யாம அவன் மேல இருக்கக்கூடிய அன்பு கருணையினால நம்ம உதவி செய்யறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். இது 2வது. 3வது feasibility, வழிமுறை. அதாவது நமக்கு எடுத்து கொடுக்குறோம்னா நமக்கு அது ஃபர்ஸ்ட் சாத்தியமா? நம்மகிட்ட இருக்கக்கூடிய காசு வந்து நமக்கு அது பிச்சை போடுற அளவுக்கு நமக்கு தகுதி. நம்மளே பிச்சைக்காரங்களா இருந்தோம்னா நம்ம போய் அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு நம்ம வீட்டுல வந்து நம்ம அடிப்படை வசதிகளை செய்து கொள்ள முடியாம இருக்கக்கூடாது. அப்ப நமக்கு அது சாத்தியமானு பார்க்கணும். நம்ம கொடுக்கறது அவங்களுக்கு போய் எப்படி சேருது, அவங்களுக்கு அது நல்ல வகையில யூஸ் ஆகுதாங்கிறதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த வழிமுறைகள் எல்லாமே பஞ்சசீலத்துக்கு உட்பட்டவையா இருக்குது. அடுத்தவன் பொருளை எடுத்து கொடுக்கறது, இந்த கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையார் குடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி எவனோ நம்ம பக்கத்துல உட்காந்துட்டு அடுத்தவனை வந்து டேய் போடுறா போடுறா அவனுக்கு பாவம் நிக்கிறான் பார் போடு அப்படின்னு அவன் பர்ஸ்ல இருந்து அவனை எடுத்து போட வைக்கிறது இங்க வந்து தானம் கிடையாது. அவனை நான் போட வச்சுட்டேன், நான் வந்து எனக்கு வந்து நல்ல செயல் செஞ்சுட்டேன் அப்படின்னு பெருமையா அங்க அப்படி கிடையாது. நம்ம கிட்ட இருந்து எடுத்து கொடுக்கணும். அடுத்தவன் பொருளை எடுத்து கொடுக்கறது கிடையாது. அடுத்தவங்களை துன்புறுத்த வகையிலையும் அது இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அது வந்து பஞ்சசீலத்துக்கு உட்பட்ட வகையில அந்த தானம் இருக்கணும். அடுத்து நம்ம எப்படி செய்ய போறோம், அது வந்து உண்மையிலே அங்க பலன் அவனுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு செயல்னா விளைவு யோசிக்கிறோம்ல, அந்த என்ன வகையான விளைவு அங்க ஏற்படுத்தும் அதையும் யோசிக்கணும். இப்ப நான் பிச்சை போடுறதுனால, ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பிச்சை போடுறதுனால நான் என்கரேஜ் பண்றேன் குழந்தைய எடுத்துட்டு வந்து பிச்சை போடுறவங்கள. ஸோ அவங்களுடைய வேலை செய்யற அந்த நோக்கத்தை நம்ம தடை பண்றோம். குழந்தைய கூட்டிட்டு வந்து பண்றாங்க, அதனால அவங்களுக்கு எங்கேயாவது குழந்தைய தூக்கிட்டு வந்து அதனாலதான் குழந்தை கிட்னாப்பிங் வருது. அதை எடுத்துட்டு வந்து அவங்க குழந்தைகளை காமிச்சு நமக்கு வந்து பரிதாபத்தை உண்டு பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்க நம்மளை சீட் பண்ண ட்ரை பண்றாங்க. நம்ம இக்னோரன்ஸ்ல மாட்டிக்கிறோம். அதனால அண்டர்ஸ்டாண்டிங், அதை பத்தின புரிதல் இல்லாம அந்த செயலை செஞ்சுட்டோம்னா நம்ம வந்து தவறான விளைவை ஏற்படுத்துறோம். அது வந்து சம்மா கமெண்டோ கிடையாது, நல்ல செயல் கிடையாது, செம்மையான செயல் கிடையாது. அப்போ இவங்க வந்து ஏமாத்த விடக்கூடாது. அப்போ குழந்தைய கூப்பிட்டு வந்து ஏமாத்துறாங்க. இந்த குழந்தைய தானே வெயில்ல நிக்குது, அந்த குழந்தைக்கு தெரியுமா? ஆனா அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து வெயில்ல நிக்க வச்சு அந்த புழுதியில சிக்னல்ல கஷ்டப்படுத்துறாங்கல்ல அந்த குழந்தைய. ஏன்? நம்ம என்கரேஜ் பண்றதுனாலதான்.
அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்களுமே வந்து என்ன விளைவு அங்க ஏற்படுத்துதுங்கிறதையும் பார்க்கணும். அது வந்து ஒரு குழந்தை கடத்தலுக்கு உதவி செய்து, அது குழந்தையை துன்புறுத்துறதுக்கு உதவி செய்து, அந்த அம்மாவோட சோம்பேறித்தனத்துக்கு உதவி செய்து அப்படின்னு நம்ம செய்யக்கூடாது. நிறைய பேர் திடகாத்திரமா இருப்பாங்க. இப்ப நான் ஒரு ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். நான் கேம்பெயின் ஸ்கூல்ல என்னுடைய சன் அங்க படிச்சுட்டு இருக்கும்போது நான் போனேன். இப்ப விடுறதுக்கு போவேன். விடுறதுக்கு போகும்போது இங்க கார் பார்க்கிங்ல நிறுத்துவோம். நிறுத்திட்டு குழந்தைய உள்ள அனுப்பிட்டு நம்ம வெளியே வெயிட் பண்ணும்போது அங்க ஒரு பிச்சைக்காரன் இருப்பான். அவன் வந்து யாரெல்லாம் அந்த மாதிரி பெற்றோர்கள் குழந்தைகளை விட வராங்களோ அவங்ககிட்ட வந்து பிச்சை எடுக்க வருவான். அந்த மாதிரி ஒரு நாள் ஒருத்தர் வந்தார். நல்லா ஓரளவுக்கு டீசெண்டா தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு. ஆஹ் இங்கிலீஷ்ல வேற பேசினார். அது ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலா ரொம்ப நாளா அங்கேயே இருந்திருப்பார் போல இருக்கு. அங்க வரக்கூடிய இந்த கிறிஸ்டியன் ஃபாதர்ஸ் அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டாரா என்னன்னு தெரியல. நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது. ஆனா பிச்சை எடுக்கிறார். எனக்கு வந்து கொஞ்சம் காசு கொடுங்க, எனக்கு சாப்பிடல நான். இது டெய்லி நான் பார்த்துட்டு எல்லார்கிட்டையும் அதே மாதிரி கேட்டுட்டு கேட்டுட்டு எல்லாரும் ஒரு 10 ரூபா 5 ரூபான்னு போட்டுட்டு இருந்தார். என்கிட்ட வந்தார் ஒரு நாள். வந்த உடனே எனக்கு பார்த்தாக்கா ஆள் வந்து நல்ல திடகாத்திரமா இருக்கிறாரு. நல்ல கம்யூனிகேஷன் இருக்கு. அவர்கிட்ட கேட்டேன், ஏன் நீங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்க? நான் ஒன்றும் படிக்கல. நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்கன்னா இல்லை அது பேசி பேசி பழகிட்டேன் இந்த ஸ்கூல் கிட்டே இருக்கிறனால அப்படின்னா. சரி, அப்போ அப்படின்னா நீங்க வாங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல, நான் வந்து வாட்ச்மேன் வேலை போட்டு தரேன். நான் வந்து உங்களுக்கு மாசம் 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்றேன், தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்றேன், சாப்பாடு கொடுத்துட்றேன் 3 வேளையும். நீங்க அங்க வந்துருங்க அப்படின்னு. சரின்னாரு. உடனே நான் என்னோட விசிட்டிங் கார்டையும் எடுத்து கொடுத்துட்டு பஸ் சார்ஜ் ஒரு 20 ரூபாய் கொடுத்தேன். கொடுத்துட்டு நீங்க வந்து அங்க வந்துருங்க அப்படின்னு. அடுத்த நாள் பார்த்தா வரல அவர். இன்னைக்கு சாயங்காலம் வருவாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன், வரல. அடுத்த நாள் போனா மறுபடியும் அதே மாதிரி தான் பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு தூரமா. என்னை பார்த்த உடனே தெரிச்சு ஓடிட்டாரு. வழக்கமா பிச்சைக்காரங்களை பார்த்து நம்ம பயந்து ஓடுவோம். ஆனா ஒரு பிச்சைக்காரர் என்னை பார்த்துட்டு பயந்து ஓடினாரு அன்னைக்கு. அஹ் அவங்களுக்கு அப்போ என்னன்னா அவங்களோட இன்டென்ஷன் வந்து அங்க ஜாலியா சம்பாதிக்கணும், வேலை செய்யக்கூடாது. இதுதான். அப்போ நம்மளுடைய பிச்சை போடுதலையே வந்து நம்ம இவ்வளோ அனலைஸ் பண்ண வேண்டி இருக்கு. நம்மளுடைய இக்னோரன்ஸ், அது நமக்கு அதை பத்தி தெரியும், அந்த ஆளை பத்தி தெரியுதா, நம்ம என்ன மாதிரி எண்ணத்துல நம்ம பண்றோம், என்ன மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், அதனுடைய விளைவு எப்படி இருக்க போகுது, நம்ம செய்யறவங்களுக்கு என்ன பலன் அளிக்குது, அதை வாங்கிக்கிறவனுக்கு என்ன பலன் அளிக்குது, அதனால அவன் என்ன செய்ய போறான், இவ்வளோத்தையும் யோசிச்சு அந்த பிரதிபலிப்பெல்லாம் பண்ணி கடைசியில அது ஒரு இன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா மட்டும்தான் நம்ம அதை செய்யணும். இப்ப நம்ம நினைப்போம் இவ்வளோத்தையும் யோசிச்சு அவனுக்கு பிச்சை போடுறதுக்குள்ள அவன் ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடும். அவன் வந்து பிச்சைக்காரனே நம்மளை திட்டிட்டு போயிடுவான். உங்ககிட்ட பிச்சைக்கு இவ்வளோ 10 நிமிஷம் நின்னதுக்கு இன்னொரு 10 பேர்கிட்ட பிச்சை எடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திட்டிட்டு தான் போ. ஆ அப்போ பௌத்தத்துல இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா அப்படின்னா முடியும். அதெல்லாம் ப்ராக்டிஸ். ஏன்னா நமக்கு வந்து நோக்கம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து செயல் விட நோக்கம். ஏன்னா நோக்கங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது. செயல் தான் அடுத்தவங்களுக்கு தெரியும், ஆனா நோக்கம் நமக்கு மட்டும்தான் தெரியும். அது நம்மளுடைய பிரின்சிபல், நம்ம அதை யோசிக்கிறது. அப்ப அதுதான் தம்மம். தம்மம்ங்கிறது வெளியில தெரியணும், 4 பேருக்கு நல்லவனா தெரியணுங்கிறதுக்காக நம்ம செய்யல, நம்ம மனசாட்சிக்கு நம்ம எப்படி செய்யறோம். அதனால இந்த வழிமுறையை நம்ம வந்து பின்பற்ற ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்ம நோக்கத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய செயல்கள் நல்லா இருக்கும், அதனுடைய விளைவும் நல்லா இருக்கும், அது நமக்கு இன்பத்தை கொடுக்கும். அதுதான் நம்ம சம்மா கமெண்டோன்னு சொல்றோம். அப்ப இதை எப்படி நம்ம கொண்டு வர்றது? இவ்வளோ விஷயம் இப்ப நம்ம பேசுறதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுது. ஒரு பிச்சைக்காரன் அங்க நின்றுகிட்டு இருக்கான், கதவை தட்டிக்கிட்டு இருக்கான், சிக்னல் விழப்போகுது. இதுல நான் வந்து நோக்கம், விளைவு, அதனுடைய பிரதிபலிப்பு, பஞ்சசீலம் எல்லாம் யோசிச்சு முடியறதுக்குள்ள சிக்னல் முடிஞ்சிரும். அவனும் நம்மள திட்டிட்டு தான் போவான். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, அதே உதாரணம் தான் நான் எப்பயுமே சொல்றது. நம்ம என்ன பண்ணணும்? ட்ரைனிங். ட்ரைனிங். குழந்தை பிறந்து வளர்றதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆகுது. நம்ம இப்ப சர்வசாதாரணமா நடந்து போறோம், நடந்து போகும்போதே பேசிட்டு போறோம், மியூசிக் கேட்டுட்டு போறோம், நடக்கிறதே தெரியாம நம்ம பாட்டு போயிட்டு இருக்கோம். அசால்ட்டா நடக்கிறது நடக்குது. எப்படி? அது வந்து ட்ரைனிங். ட்ரைனிங் தான். சிக்கா பதங். சிக்கா பதங்கிறது ட்ரைனிங். சிக்கா அப்படின்னா லேர்ன் பண்றது, ட்ரெயின் பண்றது. பதங்னா அந்த ட்ரைனிங் ரூல். நம்ம இந்த ஒவ்வொரு பஞ்சசீலத்தையும் சொல்றோம் இல்லையா, பானாதி பாத்தா வேரமணி சிக்காபதங் சமாதியாமி. சிக்காபதங் சமாதியாமின்னா அந்த உயிர்வதை செய்கிறது விலகி இருக்கக்கூடிய அந்த பாதையை நான் பயிற்சி செஞ்சுக்குவேன் அப்படின்னு முடிவெடுக்கும் அந்த சிக்கா. ஸோ ட்ரைனிங். ட்ரைனிங் தான் நம்மளுடைய பௌத்த வாழ்வியல். ஸோ நம்ம ட்ரைனிங் எடுத்துக்குவோமா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்? நன்னெறினா 3 விஷயம். ஒன்று, நம்மளுடைய செயல் நல்லா இருக்கணும், நம்மளுடைய பேச்சு நல்லா இருக்கணும், நம்மளோட சிந்தனை நல்லா இருக்கணும்.
நம்மளோட செயல் நல்லா இருக்கணும்னா அதை நம்ம ட்ரைனிங் பண்ணணும். அதை எப்படி செய்யணும், அதுக்கு அதை பத்தி புரிஞ்சிருக்கணும். அதுல விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது, பற்று இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அதனுடைய விளைவுகளை யோசிக்கணும், அதனோட வழிமுறைகளை யோசிக்கணும், அதுல பஞ்சசீலம் இருக்குதான்னு யோசிக்கணும். செய்யறவங்களுக்கு அது என்ன பாதிப்பு, அவங்க அதுல அனுபவிப்பவங்களுக்கு என்ன பாதிப்பு, நம்ம என்ன நோக்கி செய்யறோம், அங்க வேற எதுனா நிகழ்ந்துருச்சுன்னா அதை நம்ம எப்படி எதிர்கொள்றோம், இது எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு செயல்ல இறங்கினாதான் அதுதான் நல்ல செயல். அதுதான் சம்மா கமெண்டோ, இதுதான் ஆக்ஷன் எடிட்டிங். ஸோ இதோட நான் நிறுத்திக்கிறேன். அடுத்த வாரம் நம்ம பேச்சு எடிட்டிங், ஸ்பீச் எடிட்டிங் நம்ம பார்க்க போறோம். காணொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.